வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நம்பர் சீரியஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்பர் சீரியஸ் சம்மந்தமாக என்னென்ன பேசிக்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மேக்ஸிமம் மிஸ் ஆகாத மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்னப்பா இயல் எண்கள், மொழி எண்கள், முழுக்கள் இதெல்லாம் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல. இருந்தாலும் நம்ம இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இதை கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது அப்படின்னா அதுக்கு பேர் இயல் எண்கள். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் முழு எண்கள். -1 அதாவது மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 0 வந்துட்டு ப்ளஸில் போயிடுதுன்னா அதுக்கு பேர் முழுக்கள். ஓகேங்களா? இது மூணும் நம்ம பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது தான். விகிதமுறு எண்கள், ஒரு நம்பர் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா 3/5, 2/3 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனில் கொண்டு வரக்கூடிய நம்பரை தான் நம்ம என்ன பண்ணுவோம், விகிதமுறு எண்கள். அதாவது எக்ஸாம்பிள் இந்த வடிவத்தில் எழுத முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் விகிதமுறு எண்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சம் ஆஃப் தி நம்பர் டெசிமல் இருக்கும். 3.14157ங்கிறது பையோட வேல்யூ. இதை நீங்கள் என்ன தான் இதை முயற்சி பண்ணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறது விகிதமுறா எண்கள். ஓகேங்களா? அடுத்தது தகுபின்னம். பாட்டம் ஆஃப் தி நம்பர் பெரிய எண்ணாவும் டாப் ஆஃப் தி நம்பர் சின்ன எண்ணாவும் இருந்துச்சுன்னா அது தகுபின்னம். அதே மாதிரி பாட்டம் ஆஃப் தி நம்பர் சின்ன எண்ணாவும் டாப் ஆஃப் தி நம்பர் பெரிய நம்பராகவும் இருந்துச்சுன்னா அது தகாபின்னம். இதுதான் நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? மெய் எண்கள் வந்து ரெண்டாக பிரியுது, விகிதமுறு எண்கள்னும் விகிதமுறா. இது ஏன் அந்த பிக்சர் நான் அந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவுறு தசம விரிவு என்பது விகிதமுறு என்ன விகிதமுறா என்னன்றது நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி முடிவுறா மற்றும் சுழல் தசம விரிவு விகிதமுறு என்ன விகிதமுறா என்ன அப்படின்னு இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக விகிதமுறு எண்களில் இருக்கிற இதுவும் விகிதமுறா எண்களில் இருக்கிற இதுவும் என்ன பண்ணிக்கணும், நம்ம கண்டிப்பாக மெமரி பண்ணி படித்து வச்சுக்கணும். நான் கேட்ட மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக தெரியும் பையோடைய வேல்யூ 3.14157. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், மெமரி பண்ணிக்கணும். நான் இது மேலே அடிக்கிறதில்ல. ஆக்சுவலாக பையோடைய தோராய மதிப்புன்னு ஒன்று இருக்குது. அது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதா, 22/7. ஓகேங்களா? இது வந்து நமக்கு விகிதமுறு எண்ணு. ஓகேங்களா? 22/7ங்கிறது நமக்கு விகிதமுறு எண்ணு. அதுவே இந்த பையோடைய 3.1415 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து விகிதமுறா எண்ணு. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு, எது விகிதமுறு எது விகிதமுறான்றதை நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது கற்பனை எண். கற்பனை எண் ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √(-1). இப்போ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, i⁻47 என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்போ இது என்ன நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐயோட வேல்யூ நம்ம கொடுத்தாச்சு. i² என்னவாக இருக்கும், i² வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், -1. ஏன்னா ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது i³ என்ன வரும், i² -1ன்னா i³ என்னவாக இருக்கும், -i இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி i⁻4ங்கிறது இது கூட ஒரு ஐயை இது பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், =1ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ i⁻² -1 இருக்குது. அப்போ i² × i² ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு i⁻4 இருக்கும். -1 × -1 +1. ஓகேவா? திரும்பவும் நம்ம i⁻5 கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும், மறுபடியும் ஐயோட வேல்யூக்கு வந்துடும். ஸோ 4ஓட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டாப் பண்ணிக்கிறோம். 4 அதாவது 4 பார்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? 4 செட்டாக போயிட்டுருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ÷ 4 அப்படின்னு போட போகிறோம். 4 போட்டிங்கன்னா ஒரு 4 44 அகைன் 3. அப்போது i⁻3 தான் நமக்கு என்ன இருக்குது, ரிமைண்டர் இருக்குது. ஸோ i⁻3யோட வேல்யூ என்னது, -i. ஸோ i⁻47ஓட வேல்யூ என்னது, -i நமக்கு என்னவா கிடைக்குது, ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி i⁻49 என்ன வேல்யூ கொடுத்தாலும் i⁻n கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இதே சேம் கான்செப்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இது பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். சிக்கல் எண்ணின் பொது வடிவம். சிக்கல் எண்ணின் பொது வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 - 3i. நம்ம ஆல்ரெடி இதை ஸ்கூல் புக்ஸில் பார்த்துருப்போம். 4ன்றது என்னது, உண்மை பகுதி அப்படின்னும். இதில் -3iக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு என்ன, அந்த மைனஸை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும். -3ன்றது நமக்கு கற்பனை பகுதி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கற்பனை எண் என்ன அப்படின்ற ஆப்ஷன் கேட்டுட்டு, கற்பனை எண் என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் 3 -3 4 -4 இப்படின்னு ஒரு டைம் கொடுத்துட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், 3 அடிச்சிடுவோம். 3 அடிக்கக்கூடாது, -3 தான் நமக்கு என்னது, கற்பனை எண். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இடமதிப்பு முகமதிப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வேல்யூ எழுதிப்போம். 9 8 7 6 5 இதில் 7இன் இடமதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது 700ங்கிறது இடமதிப்பு. ஓகேங்களா? அதுவே 7இன் முகமதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 7 தான் நமக்கு முகமதிப்பு. முகமதிப்பு அப்படின்னு கேட்டாங்களா எந்த எண்ணோடு கேட்குறாங்கன்னா அதே எண் தான் நமக்கு முகமதிப்பு. ஆனால் இடமதிப்புன்னு கேட்டாங்கன்னா 7க்கு கேட்டாங்கன்னா அது என்னது 700, 8க்கு கேட்டாங்கன்னா என்னது அது 8000, 9க்கு கேட்டாங்கன்னா என்னது அது 90,000. ஓகேங்களா? இதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளே கையால் எழுதியிருக்கோம். அதாவது கூட்டுத்தொகை 1 + 2 + பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. இது எதுவும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இதை நம்ம கண்டிப்பாக மெமரி பண்ணி ஆகணும். இது தெரியல அப்படின்னா நம்மளால முடியாது. பாருங்கள், இங்கே நம்ம 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் தானே போட்டுக்கோம். இங்கே ஆட் நம்பரில் இருக்கு பாருங்கள் 1 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர். அதுனா எப்படி கண்டுபிடிக்குது அந்த ஃபார்முலா நம்ம மெமரி பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் 2 ஸ்கொயர் அதாவது ஈவன் நம்பர் ஸ்கொயர் வேல்யூ ஆட் பண்ணி சம்மேஷன் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவும் ஒரு புது ஃபார்முலா இல்லை, பேசிக்கான ஃபார்முலா. நம்ம வந்து அதை ரிமைண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி n ஸ்கொயரு n × n + 1 இதெல்லாம் இதில் ஒரு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த n இடத்துல நம்ம என்ன பண்ணோம் 5 ஸ்கொயரு அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு 25 வந்துடும். நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக 5ன்றதை நம்ம போடவே கூடாது. 1 2 3 இது வந்து 3வது நம்பர். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் 3 ஸ்கொயர்னு போட்டால் தான் நமக்கு கரெக்டான ஆட் வேல்யூ கிடைக்கும். இப்போ கூட்டி பாருங்கள் 8 + 9 கரெக்டாக வருதா? என்னக்கு பதிலாக நம்ம என்ன 3வது நம்பர் அப்போ 3 தான் நம்ம கொடுக்கணும். அட் த சேம் டைம் இந்த ஃபார்முலா இப்படி தான். நம்ம 6 வரைக்கும் நம்ம கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 இந்த என்னன்ற இடத்துல நம்ம என்ன கண்டிப்பாக 3 தான் போட்டாகணும். 3 × 4 கண்டிப்பாக நமக்கு 12 கிடைக்கும். இது எல்லாத்தையும் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 முதல் 100 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளன அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 25 பகா எண்கள் உள்ளது. இதை நம்ம வந்து போட்டு இதனை நம்ம என்ன பண்ணுவோம் 2 3 5 7 அப்புறம் 11 13 19 இப்படிலாம் போட்டு 25 வரைக்கும் போட்டிங்கன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் செலவாயிடும். அதனால் 25ன்றதை நம்ம ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது 3மே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. ஓகேங்களா? 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. அப்போ மிகச்சிறிய பகா எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 2 தான் மிகச்சிறிய பகா எண். மிகச்சிறிய பகு எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 4. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டு மெமரி பண்ணிக்கணும். இது 3மே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருங்க சார்பகா எண்கள் இணைப்பகா அல்லது இணைப்பகா எண்கள். சார்பகா எண்கள் இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கோ ப்ரைம்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ். ஓகேங்களா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்பகா எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3ன்றது சார்பகா எண்கள். ஆக்சுவலாக 2ங்கிறதும் பகா எண் 3ங்கிறதும் பகா எண். சார்பகா எண்கள் அப்படிங்கிறதுல எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 2க்கும் காமனாக 1ஐ தவிர வேற ஒரு வகுத்தி நமக்கு இருக்கவே கூடாது. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. அதே சமயத்தில் நமக்கு 9 10ன்றதும் நம்ம என்னது சார்பகா எண்கள் தான். இதுக்கு 2க்கும் காமனாக நம்ம 1ஐ தவிர வேற ஒரு எண்ணை நம்மளால் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் 10ங்கிறது ஒரு பகு எண் 9ங்கிறது ஒரு பகு எண். நம்ம 1க்கு 1 தான் இன்டர் ரிலேஷன்ஷிப்பில் அடிஷ்னலாக ஒரு நம்பர் 1ஐ தவிர வந்துடக்கூடாது. தவிர்த்து தனித்தனியாக அது ஒரு பகு எண்ணாக இருக்கலாம். இதுதான் நமக்கான ஸ்டேட்மெண்ட்டு சார்பகா எண்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பூரண எண்கள். பூரண எண்கள்னால் என்னது பர்ஃபெக்ட் நம்பர். இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் நம்பரு. இது என்ன பூரண எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பூரண எண்கள். இதெல்லாம் கொஞ்சம் 6 28 மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. மற்றதெல்லாம் கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பூரண எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6உடைய வகுத்திகள் 1 2 3 6 இதோடைய வகுத்திகள் அனைத்தையும் நம்ம கூட்டுத்தொகையை வந்து இந்த எண்ணோட 2 மடங்காக இருந்துச்சுன்னா அது என்னது அது ஒரு பூரண எண். ஓகேங்களா? இதுதான் அதோடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு எண்ணுடைய வகுத்திகளின் கூடுதல் அந்த எண்ணை விட 2 மடங்கு இருந்ததுன்னா அது வந்து பூரண எண் பர்ஃபெக்ட் நம்பர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு முக்கோண எண்கள். முக்கோண எண் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 நெக்ஸ்ட்டு ரெண்டாவது எண் பார்த்தீங்கன்னா 1 + 2 = 3. அடுத்து 1 + 2 + 3 என்ன வரும் 6. அடுத்து 1 + 2 + 3 + 4 = 10. இந்த மாதிரி ஆர்டர் நமக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ 3வது முக்கோண எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 6ன்றது 3வது முக்கோண எண். இந்த மாதிரி ஆர்டர் 10வது முக்கோண எண் அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆர்டர் போட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு முக்கியமான டாப்பிக்கு தலைக்கீழி. தலைக்கீழிலேருந்து நமக்கு ஏகப்பட்டது கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு
ஒன்றின் தலைகீழி. நம்ம ஒன்றின் தலைகீழி என்னென்னா 1 தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தெரியாததை பார்ப்போம். அதே சேம் டைம் -1இன் தலைகீழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1இன் தலைகீழி என்னது? -1 தான். இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று முக்கியமாக ஒரு அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டு அதை நம்ம தப்பாக போட்டு வந்த கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 0வின் தலைகீழி. அதை நான் எழுதிடுறேன். 0வின் தலைகீழி வந்து 0வுக்கு தலைகீழின்னு ஒன்று என்னது? கிடையாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0 டிவைடட் பை எனிதிங். எந்த ஒரு எண்ணுக்கு மேலே நமக்கு 0 வந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் எந்த ஒரு எண்ணுக்கு கீழே நமக்கு என்ன வராது? 0ன்றது வராது. இப்படி வந்துச்சுன்னா இது வந்து என்னது? அன்டிஃபைன்டு, வரையறுக்க இயலாது. ஓகேங்களா? கீழே நமக்கு எப்பவுமே 0ன்றது வராது. ஓகேங்களா? எனிதிங் டிவைட் பை 0 = அன்டிஃபைன்டு. 0 டிவைட் பை எனிதிங்ன்றது 0. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் 3மே கேட்டது தான். 0வுக்கு தலைகீழின்றது கிடையாது. ஓகேங்களா? எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் மெமரி பண்ணிக்க வேண்டியதான், எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸு. அடுத்தது ஏன் எத்தனை போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைப்பிலும் நமக்கு தெரியணும். இதில் 7, 9 ரெண்டுக்குமே பார் இருக்குது. இது என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பின்னமாக எழுதுகிறோம். அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்? பின்னமாக எழுத போகிறோம். இந்த மாதிரி ரெண்டுக்கு மேலேயும் பார் இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 79 டிவைடட் பை 99. ஓகேங்களா? இதுதான் இதுக்கு சரியான பின்னமாக இருக்கும். இப்போ அதே மாடல் தான். இது என்னது? 45 டிவைடட் பை 99. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 127 டிவைடட் பை 999. அதே சேம் டைம்ஸு இங்கே பாருங்கள், 17, அதாவது 79ல் மட்டும்தான் நமக்கு பார் இருக்குது, 6ல் நமக்கு பார் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6, 7, 9 டிவைடட் பை 990. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? பார் எது மேலாம் பார் இருக்கோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 9 போட போகிறோம். பார் இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0 போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல 0ன்னு ஒன்று போட்டுட்டோம்னா அந்த பார் இல்லாத நம்பர் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணி ஆன்சர் கமெண்ட்டில் போடுங்க. சேம் டைம் சேம் மாடல். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? 8, 7, 3 என்ன இருக்குது? 8க்கு பார் இல்லையா? -8 டிவைடட் பை பார் எத்தனையில் இருக்குது? மொத்தம் 3 டிஜிட்டு. 2ல் நமக்கு பார் இருக்குது, 1ல் பார் இல்லை. ஸோ 0. ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் தான். என்ன பண்ண போகிறோம்? 4 + 23 பை 99. ஓகேங்களா? இதுவும் சேம் அதே மாதிரி தான். 3 + இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன ஆகிடும்? 4.23 டிவைடட் பை 99 வந்துடும். இதுக்கு 3 + என்ன வரும்? 17 டிவைடட் பை 99 ஒரு 0 வரும். இதுக்கு -0ன்னு போடலனாலும் சேம் அதே தான் வரும். 13.17 பை 990. ஓகேங்களா? இங்கே ஒரு பெரிய நம்பர் ஒன்று வந்திருக்கு. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா என்ன வருது? 943 943 943 நமக்கு என்ன வருது? ரிப்பீட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம அடிச்சிடலாம், மற்றெல்லாம் ரிப்பீட் ஆகுது. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 4, 3 நமக்கு எத்தனை மேலே பார் இருக்குது? 3 மேலே பார் இருக்குது. அப்போது 9, 9, 9, அப்போது 2 0, 78 நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது விகிதமுறு எண்களின் கூட. இது வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. சமணினா என்னன்னே நமக்கு தெரியாது போயிடுச்சு. விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண் இருக்குது, 1 இருக்குன்னு பார்த்தீங்களா? அது கூட நம்ம ஒரு நம்பரை ஆட் பண்ணால் சேம் நம்பர் வரணும், 1 தான் வரணும். அப்போ என்ன ஆட் பண்ணலாம்? 0. அப்போ கூட்டல் சமணிங்கிறது நமக்கு என்னது? 0ன்றதான் கூட்டல் சமணி. எந்த எண்ணு கூட 0 கூட்டினாலும் சேம் நம்பர் வரும். அதே மாதிரி பெருக்கல் சமணி. பெருக்கல் சமணி 2 இருக்குது. ஆக்சுவலாக 2 இருக்கா? அது கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்கிறனாலும் என்ன கிடைக்கணும்? 2 தான் கிடைக்கணும். அப்போ என்ன 1ன்னு போட்டு பெருக்கினா கண்டிப்பாக 2ன்னு கிடைக்கும். அப்போ பெருக்கல் சமணி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துங்க, பெருக்கல் சமணிங்கிறது 1 மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஒரு மிகப்பெரிய டாப்பிக்கு டிவிசிபிள் பை. இதை நம்ம சிம்பிளாக போட்டுக்கோம். ஒரு நம்பர் 2ஆல் வகுப்படும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சிம்பிளாக சொல்லிடுறேன். இரட்டைப்படை என்ன இருந்தாலும் 2ஆல் வகுப்பட போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி 3ஆல் வகுப்படக்கூடிய எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பருடைய கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 3ஆல் வகுப்படும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 39 போடுவோமா? 39ங்கிறது கூட்டுத்தொகை என்ன வருது? நமக்கு 12ன்னு வருது. அப்போது இந்த 12ங்கிறது 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த 39ங்கிறது 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அடுத்தது 4. இது வந்து அரசு அகர்வால் புக்கில் பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. 4ஆல் வகுப்படும் கூடிய லாஸ்ட்டு 2 டிஜிட்டு என்னது? 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 4ஆல் வகுப்படும். அடுத்தது 5. 5 பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. லாஸ்ட்டு டிஜிட் 0வாவோ 5ஆவோ இருந்ததுன்னா அது கண்டிப்பாக என்னவாகும்? 5ஆல் கண்டிப்பாக வகுப்படும். அடுத்தது 6.
6 2ஆலையும் 3ஆலையும் ஒரு நம்பர் வகுப்படுச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாகும் 6ஆல் வகுப்படும். அடுத்தது 8 8ஆல் வகுப்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்டு 8ஆல் வகுப்படுச்சுன்னா அந்த ஹோல் டிஜிட்டு கண்டிப்பாக 8ஆல் வகுப்படும். அடுத்தது 9 9 பார்த்தீங்கன்னா அதில் அது 3ல் அதாவது 3யோடைய டிட்டோ மாதிரி வரும். அதோடைய ஆட் வேல்யூ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய ஹோல் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது 9ஆல் வகுப்படும். ஓகேங்களா. அடுத்தது 11 11 பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தெரிஞ்சதுன்னா 1 3 3 1ன்னு போடுவோம். இப்போ இதோடைய ஆட் நம்பரையும் ஈவன் நம்பரையும் நம்ம கூட்டுறோம். ஓகேங்களா. ஆட் நம்பரை ஆர்டராக கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது 4 கிடைக்குது. ஈவன் நம்பர் கூட்டினாலும் நமக்கு என்ன கிடைக்குது 4 கிடைக்குது. அப்படியே ஆட் நம்பர் ஈவன் நம்பரையும் கூட்டினா 1 அது 0வாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 11ன் மடங்காக இருக்கணும். இப்படி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் 11ஆல் வகுப்படும். ஓகேங்களா. அடுத்தது 12 பார்ப்போம். 12 இந்த அதாவது 6ஓடைய டிட்டோ மாதிரி இருக்குது. ஒரு நம்பர் 3, 4ஆல் வகுப்படுச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாகும் 12ஆல் வகுப்படும். அடுத்தது 16 16 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 டிஜிட் 16ஆல் வகுப்படுச்சுன்னா அந்த நம்பர் என்னவாகும் கண்டிப்பாக 16ஆல் வகுப்படும். ஃபைனலாக என்னது 25 25ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டு 25ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன அந்த மொத்தம் இன்னும் 25ஆல் வகுப்படும். இது வந்து ஒரு பெரிய கதை. நம்ம என்ன பண்ணிட்டோம் ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் 1ஆம் இலக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் 1 மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை 2 சொல்லித்தரேன். மற்றதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2^47 இதனுடைய 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எடுக்கிறோம். 2^1 நமக்கு என்ன வருது 2 தான் வரும். அடுத்தது 2^2 நமக்கு என்ன வரும் 4 வரும். 2^3 நமக்கு என்ன வரும் 8 வரும். 2^4 நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16 வரும். அகைன் நம்ம இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அகைன் 2ன்றது வந்துடும். 32 வருமா. அப்போது திரும்ப 2 ஆகும், திரும்ப 4 ஆகும், திரும்ப இதே ரொட்டீனுக்குள்ளே தான் என்னது திரும்ப அது அந்த 1ஆம் இலக்கம் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 4ஓட லாக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் பவர் 4 அடுக்கு 4 அடுக்காகவே 4 செட்டாகவே தான் திரும்ப 2 வரும், 4 வரும், 8 வரும், 14 இதே மாதிரி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதை ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு எத்தனை வருது 4 வருதா. அப்போது நம்ம பவரை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதில் ஒரு 4 இருக்குது, இதுலேயும் ஒரு 4 இருக்குது, மிச்சம் எத்தனை இருக்குது நமக்கு 3 இருக்குது. ஓகேங்களா. அப்போ அந்த 3 நம்ம என்ன பண்ணுறோம் 1 2 3ன்னு நம்ம என்ன பண்ணுறோம் கியூபில் நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு 1ஆம் இலக்கம் 8. ஓகேங்களா. கண்டிப்பாக 4க்கு மேலே போகாது. அப்போது நம்ம 3 மீதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ல் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு 1ஆம் இலக்கம். ஓகேங்களா. அடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் 4 செட்டாக தான் போகுது. 4 செட்டில் போகாத மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 9^20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1ஆம் இலக்கம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக போடுற மாதிரி போடுவோம். 9^1 = 9, 9^2 = 18. அகைன் நம்ம என்ன பண்ணுவோம் 81 9 × 9 81. அகைன் 1 கூட நம்ம 9 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும், 9 கிடைக்கும், 1 கிடைக்கும், 9 கிடைக்கும், 1 இதே தான் மாறி மாறி போகும். ஓகேங்களா. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது நமக்கு 2 டிஜிட் தான், 4லாம் போகலை. அப்போது /2ன்னு போகிறோம். டிவைட் பண்ணால் 10ன்னு வந்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம மீதியே வரலன்னா என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. மீதியே வரல அந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறது ஒற்றைப்படையாக இரட்டைப்படையான்னு பார்க்கணும். அந்த பவருங்கிறது இரட்டைப்படையாக இருந்தால் நம்ம 1 அப்படின்றத போட்டணும். பவருங்கிறது ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா நம்ம 9ன்றதை போடணும். இது என்னது 20ங்கிறது இரட்டைப்படை. ஸோ நமக்கு 9^20 1ஆம் இலக்கம் என்னது கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபேக்டரியல். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃபேக்டரியல் பற்றி பார்ப்போம். 5 ஃபேக்டரியல் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 × 4 × 3 × 2 × 1. ஓகேங்களா. இது சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க. நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டியது பவர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. பாட்டமில் ஒரு 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 0 1 2 அதோட இலக்கங்களை நம்ம எழுதிக்கிறோம். 1 × 5 நம்ம எழுதணும் இல்லையா 5 இதை ப்ராக்கெட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது ப்ளஸ்ஸு 1 இல்லை 4 × 5^1 ஓகேங்களா. ப்ளஸ்ஸு 3 × 5^0 ஓகேங்களா. இதுதான் இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இதை நம்ம பண்ணுவோம். இது என்ன 5² 25 5 4 20 ப்ளஸ் எனிதிங்
பவர் 0 = என்னது? கண்டிப்பாக அது 1. அப்போ 3 தான் வரும். அப்போது 45, 48ங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் வருது. ஃப்ராக்ஷனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எல்லாமே -1, -2, -3 அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி போகணும்னு நான் போட்டு காட்டுறேன். 5 × 8⁻1 ஓகேங்களா? ப்ளஸ்ஸு 7 × 8⁻2 ப்ளஸ்ஸு 2 × 8⁻3 ஓகேங்களா? இதை நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்னவாகும்? 5 × 1/8 ப்ளஸ்ஸு 7 × 1/8² ப்ளஸ்ஸு 2 × 1/8³ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். அதே மாதிரி டாட் பாயிண்ட் சென்டராக வந்திருக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா 0, 1, 2ன்னு ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரி எழுதிக்கும். செகண்டில் -1, -2ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 10⁻, நம்ம என்ன எழுதணும்? 2 ப்ளஸ்ஸு 7 × 10⁻1 ப்ளஸ்ஸு 2 × 10⁻0 அது என்ன நமக்கு 1 ஆகிடும். அதனால் நம்ம அப்படியே போடுறோம். ப்ளஸ்ஸு 6 × நம்ம என்ன பண்ணோம்? 1/10 1/10னா 10⁻1னாலும் 1/10னாலும் ரெண்டுமே 1 தான். ப்ளஸ்ஸு 5 × 10⁻2 ஓகே -2 சாரி அப்படின்னா எழுதலாம் 1/10² எழுதலாமா? 10⁻2னாலும் 1/10² 1 தான். இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. பார்ட் 2ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். பின்வரும் எண் தொடரில் ஒரு எண் தவறாக உள்ளது. தவறான எண்ணை காண்க. ஏதோ நம்பர் சீரிஸ் கொடுத்துருங்க. 5, 7.5, 11.25 ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். டிஃபரன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு 2.5. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம 4 ஆட் பண்ணோம்னா 11.5 வந்துடும். அதில் 2.5 கம்மியாக இருக்குது. ஸோ 3.75. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட 6 ஆட் பண்ணிங்கன்னா 17.25 வந்துடும். ஸோ அது கூட 6 ஆட் பண்ணுறோமா? அது கூட ஒரு 0.25 ஆட் பண்ணிங்கன்னா என்னது 17.5 வந்துடும். ஸோ டிஃப்ரென்ஸு 6.25. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட 12 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 29 வந்துடும். 29.5 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அது கூட 0.25 ஆட் பண்ணோம்னா நமக்கு 75 அப்படின்னு வந்துடும். இது கூட 0.25 போட்டால் 30 அப்படின்னு ரவுண்ட் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது 20. அந்த 0.25 போட்டிங்கன்னா மீதி இருக்கிற டிஃபரன்ஸ் கிடச்சிடும். இது ஈஸி. 41.25. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? டிஃபரன்ஸ் ஆல்ரெடி ஒரு டிஃபரன்ஸ் போயிட்டோம். அந்த டிஃபரன்ஸில் நம்மளால் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். 2.5 இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் 1.25. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க? 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 2.50. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஒரு ஆர்டரில் போயிட்டுருக்கு. ஸோ 2.5க்கு அடுத்தது என்ன வரணும்? 5ன்றது நமக்கு வரணும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேர் வந்து என்னவாக இருக்குது? இந்த டிஃபரன்ஸு ராங்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் ராங்காக இருக்கும்போது அடுத்த ஆப்ஷன் எதுவாக இருக்கும்? 29.75ன்றது நமக்கு ராங்கு. தவறான எண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா நம்பர் சீரிஸும் இந்த மாதிரி வராது. ஒரு சிலது மட்டும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த சம் ஒரு எளிமையான சம்மு. இதை பார்த்தாலே தெரியுது. இது 1 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு, 7, அதாவது ஒரு ஆட் நம்பரில் போயிட்டே இருக்குது. 9 ஸ்கொயரு. அடுத்தது என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 11 ஸ்கொயராக தான் இருக்கும். 11 ஸ்கொயர் 121. பார்த்த உடனே ஆன்சர் நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம்மு. இதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு ஈஸியான சம்மு. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு இந்த நம்பர்லாம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு நோட்டில் எழுதி இதை வந்து ரிவைஸ் பண்ணுறது நல்லது. ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஆட் பண்ணி 3rd டிஜிட் போட்டிருக்காங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 டிஜிட் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்தது 2 டிஜிட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு 3வது டிஜிட் போட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஆர்டர் போகுது. ஸோ 8 + 13 நம்ம ஆட் பண்ணோம் நமக்கு என்ன வரும்? 21 வரும். ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு. இந்த தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இது வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் வந்து ஈஸியாக பார்க்குறோம். இந்த இடத்துல மேலே 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 16 அடிச்சுனா நமக்கு என்ன கிடச்சிடும்? 8 கிடச்சிடும். /2 /3 போட்டிங்கன்னா அந்த 3 அடி போய் நமக்கு என்ன கிடச்சிடும்? 1ன்றது கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் என்னது? 2/3. நம்ம இன்னொரு நம்பர் செக் பண்ணிக்கிறோம். 1/8 × 2/3 அப்படின்னு போட்டோம்னா என்ன கிடைக்குது? 4 × 3 1/12. ஸோ நமக்கு கிடைக்குதா? அப்போது
எல்லா நம்பருமே என்னது 2/3 மல்டிப்ளை பண்ணியிருக்குன்றதை நமக்கு ஐடென்டிஃபை ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம், 18 கூட 2/3 மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2 இருக்குது, இதில் 9 2 இருக்கா, 9 × 3 27, மேலே 1 1/27 இஸ் த ரைட் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்மு, 6 மணிகள் ஒன்றாக ஒலிக்க தொடங்குகின்றன மற்றும் மணி ஒலிக்கும் இடைவெளிகள் முறையே கொடுத்துருங்க. ஒன்றுமே கிடையாது, சிம்பிளான இதுதான். என்ன கண்டுபிடிக்கணும், 2 4 6 8 10 இந்த இடைவெளியெல்லாம் செகண்டில் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம தப்பு இல்லாமல் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். 5 6 அடுத்ததும் நம்ம என்ன பண்ணுவோம், 2க்கே போவோம். 1 2 5 3 2 இருக்கா. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் போடலாம். 1 2 5 1 10 10 × 3 30 30 × 4 120ங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது, எல்சிஎம்மாக கிடைக்குது. இது வந்து செகண்டு, ஓகேங்களா. அப்போ மினிட்னு பார்த்தீங்கன்னா என்னது, 2 மினிட். 2 மினிட்ஸ் ஒன்ஸு ஆல் பெல்ஸு சேம் டைமில் ரிங் ஆகுது, ஓகேங்களா. அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்னது, 1 மணி நேரத்தில் நமக்கு 32 நிமிடங்கள் இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு டைம் ரிங் ஆகிடுது, அதுக்கப்புறம் தான் அந்த 30. ஸோ 30 + 1 31 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன்னொரு மின் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க, சேம் நம்பர் சீரிஸு. இதை பார்த்த உடனே எனக்கு எதுவுமே தோணலை, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ஐடென்டிஃபை ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 12 15 18 இது மட்டும் ஏதோ ஒரு சீரீஸில் போகுதுன்றது எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுது, பார்த்தீங்களா. அப்போது இன்னும் நம்ம அதை டீப்பாக பார்க்கும்போது இது மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 டிஜிட்ஸை ஆட் பண்ணால் என்னது 4வது டிஜிட் வருது, ஓகேங்களா. இதெல்லாம் பேராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அந்த 9 12 15 18 மட்டும் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்டரியாக தான் இதை நம்ம என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி என்ன போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 7 × 2 ஆட் பண்ணால் 9 வருது. இது கூட என்ன ஆட் பண்ணால் 18ன்றது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆட் பண்ணும்போது நமக்கு 18ன்றது வரும். ஸோ 9 இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேம் வந்து சீக்வன்ஸ். பார்த்தீங்களா, இது கூட என்னென்னு இந்த இடத்துல 2 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே 3 ஆட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் 2 ஆட் பண்ணியிருக்காங்க, 3 ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், 2 ஆட் பண்ணோம். ஸோ 27 இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேங்களா. சிம்பிளான சம் தான் இது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இது ஒரு பிடிச்ச சம்மம் கூட. ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவு விளக்கங்கள் அது வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவு விளக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவு விளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு ஹோம் இருக்குது, ஓகேங்களா. ஹோமுக்கு முன்னாடி இருக்கிற இது வந்து எக்ஸ், என்ன நம்பர்ன்றது நமக்கு தெரியாது. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே வந்தால் அந்த கூட்டுத்தொகையும் இவங்க வீட்டுக்கு இது வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், 25ன்னு வைக்கிறோம், ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டுத்தொகைகள் அனைத்தும் 26லேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தோம்னா 49 வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க, ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேஷனாக ஒரு வேல்யூக்கு போவோம். 1 + 2 + 3 + 25, ஓகேங்களா. இதுதான் இன்டர்மீடியட் நம்பர். இதுக்கும் 26 + 49 கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், 25 வரைக்கும் ஆட் ஆகியிருக்கிற நம்பரும் நெக்ஸ்ட் 26லேருந்து ஆட் ஆகிருக்கிற நம்பர் கண்டிப்பாக ஈக்குவலாக வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 2 3 9 வரைக்கும் சின்ன சின்ன டிஜிட், அதுக்கப்புறம் ஆஃப் தி நெக்ஸ்ட் வர்றது எல்லாமே பெரிய பெரிய டிஜிட்ஸ். கண்டிப்பாக இதுதான் என்னவா இருக்கும், பெரிய நம்பராக வரும். கண்டிப்பாக அந்த இடத்துல 2ஆக பிரிச்சோம்னா நம்ம கண்டிப்பாக ஈக்குவலாக வராதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ இந்த நம்பர் என்னது 25. அப்போது 25 வரைக்கும் இருக்கிற 2 ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம பார்த்த உடனே செய்யணும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோமா. இப்போது அடுத்தது என்ன இருக்குது, 2 ஆப்ஷன் 35 இருக்குது, 30 இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், 35 நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் படி நம்ம செக் பண்ணுறோம். 35 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 × 36 / 2 அடிச்சிங்கன்னா என்ன வரும், 18. 18 நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுவோம். 5 நம்ம வந்து 35ன்றது வீட்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 34 வரைக்கும் தான் நம்ம செக் பண்ணணும். இங்கே 36 + 49 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அடிஷனாக செக் பண்ணணும், ஓகேங்களா. இது தப்பு. ஸோ 34 வரைக்கும் நமக்கு என்னது, கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும். 34 × 35 / 2 இது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த n × n + 1 / 2ன்ற ஃபார்முலா தான். நம்ம வந்து அதை ஃபார்முலாவில் கூட சப்ஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.
ஃபஸ்ட் நம்பர் 34 போட்டோம்னா ஒரு நம்பர் ஆட் ஆகி அடுத்து வரப்போகுது டிவைட் பை 2ன்றது வரப்போகுது. 17 35 × 17 நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 × 5 என்னது 35, ரிமைண்டர் 3. 7 × 3 21, 21 26 29 ரிமைண்டர் 2. 595ங்கிறது நமக்கு என்ன இருக்குது, ஆன்சராக இருக்குது. ஸோ வீட்டுக்கு அடுத்ததாக இருக்கிற நம்பர் நமக்கு இதுக்கு ஈஸியான இருக்குது. SN = n / 2 a + lன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எத்தனை 49 டிஜிட் இருக்குது. இதுக்கு 36க்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்குது, 35 இருக்குது. ஸோ அந்த 35 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 414 டிஜிட். ஸோ 14 டிஜிட் இருக்குது. ஏன்றது 36, எல்ன்றது என்னது 49. ஒன்றுங்கிறது அப்படி அங்கே போயிடுச்சுன்னா 50, 85. 2 அடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7ன்றது கிடைக்கும். 85 × 7, 7 × 5 35, ரிமைண்டர் 7. 56 + 3 59. இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சா. ஸோ 35 இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம 2 ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ணுறோம். ஆல்ரெடி 2 நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது ஒரு டிஃபிகல்ட்டான சம் தான், இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் T2n - Tn மதிப்பு காண்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை எழுதுகிறோம். 1 2 3 4 5 6 ஸ்டார்ட் போயிட்டே இருக்கா. ஓகேங்களா. நமக்கு Tn நம்ம என்ன பண்ணுறோம், Tn வந்து இந்த இடத்துல 5 அப்படின்னு போடுறோம். நமக்கு T5ன்றது என்னவா இருக்கும், 5ன்றது நமக்கு 5வது உறுப்பு, 5ன்றது நமக்கு தெரியுது டைரெக்டாக. ஏன்னா நம்ம தான் கூட்டுத்தொடர் வரிசையை எழுதுகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் அந்த 5ன்றதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். T5 மைனஸ் இந்த இடத்துல 5 போட்டோன்னா 5 × 2 10. என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர், 10ன்றது கிடைக்குது. சாரி, இந்த 5 10 - 5 = நமக்கு என்ன கிடைக்குது, 5ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா. இப்போது நம்ம இந்த வேல்யூவில் நமக்கு என்ன கிடைக்குது, ஏன்றது நமக்கு 1ன்றது தெரிஞ்சு போச்சு. டிஃபரன்ஸு நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் 1. அதே சேம் த டைம் Tn என்னவா இருக்குது, நமக்கு 5ன்றது நம்ம அசம்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 5ன்றது அசம்ஷன் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது நமக்கு ஆன்சராக கிடைச்சிது. ஸோ அதே மாதிரி என்னன்றதை நம்ம இந்த இடத்துல 5ன்னு போடுறோம். டிஃபரன்ஸ் நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம், 1ன்னு போடுறோம். எந்த ஆப்ஷனில் 5ன்றது நமக்கு வருதோ அதுதான் நமக்கு சரியான விடை. ஓகேங்களா. ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நீங்கள் என்னன்றது என்னது, நம்ம என்ன கொடுத்தோம், Tnக்கு பதிலாக 5 கொடுத்தோம், நமக்கு 5ன்றது ஆன்சர் கிடைச்சிது. ஸோ அந்த ஈக்குவேஷன்லேயும் நமக்கு 5 தான் கிடைச்சிது. அட் த சேம் டைம்ஸ் அவங்க கொடுத்த ஆப்ஷன்லேயும் நமக்கு 5 கிடைக்கணும். நீங்கள் வேறு எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5ன்றது கிடைக்காது. 5 - 1 இன்ட்டு டிஃபரன்ஸ் 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 4ன்றது கிடைக்குதா, கண்டிப்பாக கிடைக்காது. இதுலேயும் கிடைக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கொடுக்குறோம், 5 + 1 6 ஆகிடுது. ஸோ இதை நம்ம ஒரு செக் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். வேறு வழியே கிடையாது. இந்த சம்முக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு செக் பண்ணி பார்த்து மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் சம் போவோம். ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ற தொடரில் அடுத்த உறுப்பு டிஃபரன்ஸ் என்ன இருக்குது, 4 இருக்குது. இந்த இடத்துல 6, 7 + 1 8, கண்டிப்பாக 10 இருக்கும். கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 12 இருக்கும். 43ங்கிறது முக்கியமாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். சிம்பிளான சம்மு. நெக்ஸ்ட் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கியூபு அப்படின்றதுக்கு கூட்டுத்தொடருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். n × n + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 16 / 2 அடிச்சு நமக்கு என்ன கிடைக்கும், 8ன்றது கிடைக்கும். 8 × 5 40, 40 ரிமைண்டர் 4, 188 12 120 ஸ்கொயர் 144. ஸோ 2 டைம் இது பண்ணுறதால 00ன்றது வரும். அடுத்த டைம் மைனஸ் பண்ண போகிறோம். 15 இன்ட்டு இதுக்கு நம்ம n × 8 + 1 ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். 8 × 5 40 ரிமைண்டர் 4, 8 12 நம்ம என்ன பண்ணுறோம், 120 நம்ம மைனஸ் பண்ணுறோம். 120 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 280ன்றது கிடைக்கும். 41 ஆன்சர் வந்துச்சுங்களா. இதுதான் ரைட் ஆன்சர். சிம்பிளான சம். 2 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும், மைனஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் சம்மு. இதை பார்க்கும்போது 1 1 அப்படின்னு எடுத்தோடனே 2 1 வந்துச்சுனாலே அது என்னவா இருக்கும், கண்டிப்பாக ஏதோ ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்றதை நம்ம என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் என்ன வரும், 7 × 3 21. ஓகேங்களா.
0.5ன்றது நமக்கு என்ன வரும் 1.5ன்றது வரும் 22.5ன்றது நமக்கு ஆன்சராக வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு, இது ஒரு சிம்பிளான சம்மு. கூட்டுத்தொடர் வரிசை ஒன்றும் கிடையாது, 325 ஸ்கொயர் தான் இதுக்கு என்னவாக இருக்கும் ஆன்சராக இருக்கும். இது ஒரு சிம்பிளான சம் தான். என்ன பண்ணுறீங்க, இதை ஸ்கொயர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. ஆப்ஷன் ஏன்றது ஆன்சர் நீங்கள் கரெக்டாக ஒன்ஸ் செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம்மு, இதை பார்த்தாலே தெரியுது என்ன கொடுத்துருக்காங்க, க்யூப் வேல்யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூபு, கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும் 4 கியூபாக தான் இருக்கும். 4 கியூபு, இது 5 கியூபு, இது 6 கியூப். ஓகேங்களா. கியூப் வேல்யூலாம் படிச்சிங்கன்னா இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சம்மு ஒரு சிம்பிளான சம்மு. 1 + 2 + டாட் போயிட்டு என்னது கூட்டுத்தொகை என்ன கொடுத்துருக்காங்க, 666 எனில் எண்ணின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா n × n + 1/2 = என்னது 666 அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ஒரு ஃபார்மாக எடுத்துக்க போகிறோம். × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும், 13 கிடைக்கும், அகைன் 13 = n² + n. இது ஒரு ஃபார்முலாவாக நம்ம பேஸ் பண்ணுறோம். n² + n - 133 2 = 0 நம்ம இது பண்ணியிருப்போம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும் நமக்கு, 1332வும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், +1ன்றதும் நமக்கு கிடைக்கணும். ஓகேங்களா. இதுதான் நமக்கு ரூலு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாம். அதை கண்டிப்பாக மைனஸில் ரெண்டுமே வராது, ரெண்டுமே ஆப்ஷன் கிடையாதுன்றதை நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக 36 ஆர் 37 தான் என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக வரணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். 36 நம்ம என்ன ப்ளஸில் 1 வருது. ஓகேங்களா. அப்போது 36 × 35 அப்படின்னு நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 6 × 5 என்னவா இருக்குது, 13 வந்துச்சு, 0ன்னு வந்துச்சு. நமக்கு என்னென்னு ஒன்று 2ன்னு வரணும். கண்டிப்பாக அந்த பேருன்றது நமக்கு கிடையாது. ஸோ 37 × நம்ம என்ன பண்ணுறோம் 36ன்றது போடுறோம். ஓகேங்களா. 7 × 6 42ன்னு வருதா. ஸோ நம்ம லாஸ்ட் டிஜிட் 2ன்னு வருது. நம்ம ஃபுல்லாக பெருக்கி நம்ம என்ன பண்ண டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த பேர் தான் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ இது என்னவாக இருக்கும், இது மைனஸாக இருக்கும், இது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம் ஆகுது, x + 37 x - 36ன்றது வருதா. இப்போயும் நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். நம்ம அந்த மைனஸில் இருக்கிற 36ன்றது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்னவாக இருக்கும், ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ இதுதான் நமக்கு என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். இது ஆன்சராக வராது. ஓகேங்களா. இது கொஞ்சம் தெளிவாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மு, ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் டைரெக்டாக n² நமக்கு ஃபார்முலா. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், 25 ஸ்கொயரு 625 பார்த்த உடனே இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சீரிஸ் கொடுத்துருங்க. அடுத்து வரும் எண்ணை காண்க. என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, 6 ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல 12 ஆட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக 24 ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 24 இந்த இடத்துல 48 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னவாக இருக்கும், நெக்ஸ்ட்டு 48னா 2 ரிமைண்டர் இருக்கா, 96 தான் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக 96. 6 5 1 ரிமைண்டர் 1 18 19 191 இஸ் த ரைட் ஆன்சர். அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போயிருக்காங்க டிஃபரன்ஸை. நெக்ஸ்ட் சம்மு, இதை பார்த்தாலே தெரியுது கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு ஆர்டரான இதில் போகிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அப்போ என்னவாக இருக்கும், மேலே இருக்கிற நம்பருக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா. இந்த இடத்துல 3 ஆட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 3 3 3 கண்டிப்பாக என்னவாக இருக்கும் 17 தான் மேலே வந்தாகணும். 3 ஆப்ஷன்லேயே 3ல் 17 இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா × 3 ஓஹோ 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணிடும். நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும், 9ன்றது கிடைக்கும். திரும்ப 3ஆல் மல்டிப்ளை 12 ரிமைண்டர் 1 3ஆல் மல்டிப்ளை 6 1 7 729. ஓகேங்களா. இது ஒரு ஈஸியான சம்மு. நெக்ஸ்ட் சம்மு, தொடரை நிறைவு செய்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 1ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4க்கு அப்புறம் 7, நெக்ஸ்ட்டு 10. ஸோ என்ன பண்ணிடுறேன் 3 3ஆக ப்ளஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி எனக்கு இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் 13 தான் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 39. ஓகேங்களா. ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா சிம்பிளான சம்மு. என்ற ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை வரை கூட்டினால் 189 என்பது
கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 + 9 + 13 ... 189. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 + 8 + 12 ... இது வந்து 189ங்கிறது நமக்கு கூட்டுத்தொகை தான் அது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், வழக்கம் போல் ஒரு ஆப்ஷன் செக்கிங்கை நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம 8 செக் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இதில் 4 நம்ம வெளியே எடுத்துகிறோம். 1 + 2 + ... 8 வரைக்கும் இருக்குமோ, நம்ம என்ன பண்ணுறோம், 8 வரைக்கும் கூட்டினால் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் நமக்கு என்ன இருக்கும், 4 × 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. நமக்கு உண்மையான ஆர்டரில் அந்த இடத்துல 37ன்றது கரெக்டான வேல்யூவாக வரும். ஓகேங்களா, இது நம்ம வந்து டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது ஒரு சிம்பிளிஃபைக்காக இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது 13ங்கிறத நம்ம 12ன்னு போட்டுருக்கோம். நம்ம இந்த இடத்துல 36ன்னு வரும்போது அப்போ என்னவாக இருக்கும், ஒரிஜினல் வேல்யூ 37ஆக இருக்கும். ஓகேங்களா, இப்போது நம்ம 37 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A = 5, டிஃபரன்ஸு நமக்கு 4, TN = நமக்கு என்னது 37ன்றது கிடையாது. கண்டிப்பாக ஆன்சர் வராது, ஏன்னா இது நம்ம செக்கிங்காக, இது நம்ம இப்படி தான் எக்ஸாமினேஷனில் நம்ம செக் பண்ணணும். நம்ம ஆன்சர் நமக்கு தெரிஞ்சதால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் 2 ஆன்சர் வராதுன்னு தெரிஞ்சுது. ஸோ நம்ம சால்வ் பண்ணி அதை டைம் வேஸ்ட் பண்ணல, நம்ம டேரெக்டாக 9 செக் பண்ணுறோம். அடுத்து 9 போகிறோம். 9 × 4 நமக்கு என்ன கிடைக்குது, 36ன்றது கிடைக்குது. இதுதான் ஒரிஜினல் 36. இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 32ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது 36 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். A = 5, டிஃபரன்ஸ் = நமக்கு என்னது 4, TN நமக்கு என்ன கிடைக்குது 36. ஓகேங்களா, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, கூட்டுத்தொகை SN = N/2 × A + L. ஓகேங்களா, எத்தனை உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. 9/2, Aன்றது 5 ப்ளஸ் லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்னவா இருக்குது 36னா நம்ம என்ன போடணும், 37ன்றது நம்ம போடுவோம், 37. ஓகேங்களா, அப்போது 42/2 = 21 × 9. 9 80, 189 இஸ் த நமக்கு என்ன கிடைச்சது, கூட்டுத்தொகை கிடைச்சிருச்சு. ஸோ எத்தனை உறுப்பு, 9 உறுப்புகளை கூட்டினா எப்படி செக் பண்ணணும், எப்படி இந்த 36 இந்த 8 இந்த 36 37ன்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த ஒரு ஃபார்முலும் கிடையாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், 5 9 அப்படின்னு போட்டால் நமக்கு சிரமம் இருக்குன்றதுக்காக ஒரு நம்பரை லெஸ் பண்ணி நம்ம ஒரு 4 மல்டிப்ளிகேஷன் ஒரு ஆர்டரை ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மு, ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். என்ன டிஃப்ரென்ஸ், 3 டிஃப்ரென்ஸாக இருக்குது, 5 டிஃப்ரென்ஸாக இருக்குது, 7. அப்போனா நமக்கு இதிலே ஒரு டிஃப்ரென்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கணும், 9ஆக இருக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 9. அடுத்தது 11ஆக இருக்கணும், 13ஆக இருக்கணும். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் 15, 65ன்றது நமக்கு என்ன ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, சிம்பிளான ஒரு டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் சமயம் இந்த தொடரில் தவறான எண்ணை காண்க. ஓகேங்களா, தவறான எண்ணை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன 5, அடுத்தது பார்த்திங்கன்னா 7, அடுத்தது 9, அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக 11ன்றது தான் அவங்க போட்டிருக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 10ன்னு போட்டாங்க. ஸோ 34 நமக்கு என்னது ராங்கு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது வந்து ஆல்ரெடி பார்த்த சம் தான் நினைக்கிறேன். 1 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துட்டிங்கன்னா அது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆர்டர். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்த சம் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு. நீங்களும் அதை இது பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னது இது, இந்த சம் பொறுத்தவரைக்கும் கூட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டு கூட்டி 3rd டிஜிட் வரும். அதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் முன்னாடி இருக்கிற 2 டிஜிட்டை நம்ம கூட்டணும்னா நம்ம 3rd டிஜிட் கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இந்த 2 டிஜிட் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்குது, 55ன்றது நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு 2 1 இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆர்டராக இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணிடணும், கூட்டி ஃபஸ்ட்டு 2 டிஜிட் கூட்டினா வருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை, இந்த ஆர்டருக்கு வரல அப்படின்னா அது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆர்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம்மு, இது ஒரு ஈஸியான சம்மு. கேன்னு கொடுத்துருக்காங்க, K² தான் ஆன்சரு. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னது N × N+, இதை நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்பிளேஷனே பண்ண தேவையில்லை, இதனால் நான் பண்ணுறேன். இது வந்து நமக்கு என்னது, கூட்டுத்தொடருக்கான ஃபார்முலா. அதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு கியூபுக்கான ஃபார்முலா. இந்த N × N+1 என்னன்னு கொடுத்துருக்காங்க, Kன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக Kவை ஸ்கொயர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் சம் கணக்கெடுக்க கொடுத்துருக்காங்களா. நம்ம என்னது 100 - 1 நமக்கு என்ன கிடைக்கும், 99 கிடைக்குமா. இன்ட்டு இந்த இடத்துல இன்ட்டு இருக்கிறதா தான் நமக்கு மீனிங்கே.
98 இன்ட்டு டாட்டான்னு போயிட்டே இருக்கா. ஒரு இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சின்னதாக பார்ப்போம். 100 இது நமக்கு என்னது மைனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 900 மைனஸ் 100ன்னு நமக்கு ஒரு இடத்துல வந்துடும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 99ன்னு வரும். அதுக்கப்புறம் 100 மைனஸ் 100 இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிடுது, 0 அப்படின்றது வந்துடுது. 0 கூட எத்தனை நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். ஓகேங்களா. இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக 0 வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இதை பார்த்தாலே எனக்கு என்ன தெரியுது, கியூப். கண்டிப்பாக இது ஒரு ஸ்கொயர் வேல்யூ, இதுவும் ஸ்கொயர் வேல்யூ. கண்டிப்பாக இது என்னது, இதெல்லாம் கியூப் வேல்யூ மாதிரி தெரியுது. அப்போனா ரெண்டும் கலந்து வந்திருக்கு. 1 ஸ்கொயரு 2 கியூபு, 3 ஸ்கொயரு 4 கியூபு, 5 ஸ்கொயரு 6 கியூபு. 6 கியூப்னா என்னது, 216. ஓகேங்களா. இது ஒரு சிம்பிளான சம்மு. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் ப்ரொக்ரெஷன். ஓகேங்களா. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கைனா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. என்ன கண்டுபிடிக்க சொல்லி இது ஈஸி தான். நம்ம ஃபார்முலா இருக்குது, யூஸே பண்ண தேவையில்லை. நம்ம என்ன 2 காமனாக எடுக்கிறோம். 1 2 கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, 3ன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, 3 நம்மளால் போட முடியாது. கண்டிப்பாக இந்த இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இது 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது ஒரு அரித்மெட்டிக் ஆர்டரே கிடையாது. ஓகேங்களா. நம்ம மேனுவலாகவே போட்டுருவோம். 2 4 8 16 32 64 128. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 3 6 7 வரைக்கும் நம்ம போட்டோம். மேக்ஸிமம் என்ன இருக்குது, 12 வரைக்கும் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்ததான் நம்ம மேனுவலாகவே போட்டுருவோம். இதை நம்ம 2ன்னு பார்த்தீங்கன்னா 125 250 258. ஓகேங்களா. 250 பார்த்தீங்கன்னா 500 500 16 போட்டலாமா. அடுத்தது 1032ன்னு போடலாமா, 1032. ஓகேங்களா. பார்த்தீங்களா, நமக்கு இந்த இடத்துல என்ன வரணும், 1024ன்னு வரணும். நம்ம இந்த இடத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். இந்த மாதிரி அரித்மெட்டிக் மிஸ்டேக் ஆகிடுச்சு எக்ஸாம் காலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து இனிமேல் கணக்கே போடக்கூடாது அப்படின்னு நிலைமை நம்ம போகக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எரரை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். 64 128 வரைக்கும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல 256ன்னு போகிறது நம்ம 18 போட்டோம். ஓகேங்களா. அடுத்தது என்ன வரும், 512 வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக 1024ன்றது வந்துச்சா. ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 1024ன்றது எத்தனை டிஜிட் இருக்குது, 6 7 8. இது 9, இது 10வது டிஜிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு. என்ற தொடரில் விடுபட்ட உறுப்பை காண்க. விடுபட்ட உறுப்பை கேட்டிருக்காங்களா. ஏன்னா 1 ஆட் பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க, 1 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ஆட் பண்ணியிருக்காங்க, 2 ஆட் பண்ணிங்க. நம்ம பழையபடி பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஆட் பண்ணி 3 டிஜிட் போட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 5 8 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 13 கிடைக்குது. இதனால் நம்ம கன்ஃபர்மேஷன் 8ம் 13 ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்குது, 21ன்றது கிடைக்குது. ஓகேங்களா. இது ஒரு சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட் சம்மு. 1460 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்கணும், 1365 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆடுற மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 + 4 + 16 + × 4 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 64 ப்ளஸ் இது கூட நம்ம 4 மல்டிப்ளை பண்ணுறோம். 4 4 16 ரிமைண்டர் 1 25 ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 4 மல்டிப்ளை பண்ணுறோம். 24 2 2 ரிமைண்டர் 2 1024. ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது 4000 அப்படின்னு போயிடும். அப்போது 4000 போச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும், இந்த வேல்யூவோட ஹையராக போயிடுது. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் எத்தனை டிஜிட் இருக்குது, 3 3 6 டிஜிட் இருக்கா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு. என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே யாரும் அச்சப்பட வேண்டாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்கொயரு. ஓகேங்களா. 2 ஸ்கொயர் + 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் + 1. அடுத்தது 5 ஸ்கொயர் + 1. அடுத்தது 7 ஸ்கொயர் + 1. அடுத்தது என்னவா இருக்கும், கண்டிப்பாக 11 ஸ்கொயர் + 1 121 + 1 122. அதுக்கு அடுத்தது ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும், ப்ரைம் நம்பர் 17 போடலாமா. 17ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், 169ன்றது கிடைக்கும். 169 + 1 = 170. சாரி, இது ப்ரைம் நம்பர் கிடையாது. 13 தான் நமக்கு 169. 17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 189 போயிடுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு.
ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1 இதில் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இடையில மைனஸ்லாம் வருது. அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆர்டராக போகலை. ஓகேங்களா? அப்போ என்னது 1, 5, 9, 13 இதை பார்த்தாலே தெரியுது 4 ஆட் ஆகி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 2 - 2 2 கூட 2 மைனஸ் பண்ணால் 0 ஆகுது. ஓகேங்களா? அது கூட 2 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -2ன்றது கிடைக்கும். ஸோ 4 இதுக்கான டிஃப்ரென்ஸும் நமக்கு என்னது 4. அடுத்தது நமக்கும் 4. ஸோ அடுத்த டிஜிட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இதில் 4 நம்ம மைனஸ் பண்ணோம்னா -10ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் சம்மு, என்ற தொடரில் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 40 உறுப்பு. 40வது உறுப்பை நம்ம ஸ்கொயர் பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்கும்? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சம்மு, எனக்கு எதுவும் பார்த்த உடனே ஐடியா கிடைக்கல. ஆனால் இந்த இடத்துல 10 டிஃப்ரென்ஸு அப்படின்றது எனக்கு தெரியுது. இந்த இடத்துல வந்து 9 டிஃப்ரென்ஸுன்றது தெரியுது. ஸோ இந்த இடத்துல 11. ஸோ இந்த இடத்துல 12. ஸோ என்ன ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 8 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 21 ஈஸியாகவே கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம், என்ற தொடரின் அடுத்த எண்ணை காண்க. 2 இது வந்து சிம்பிளான ஒரு ஆர்டர் தான். இன்ட்டு 2 + 2. ஓகேங்களா? அதான் பண்ணியிருக்காங்க. 6 கூட இன்ட்டு 2 பண்ணால் 12 + 2 14ன்றது கிடைக்குதா? ஸோ 13 × 2 நமக்கு என்ன கிடைக்குது? 60 + 2 62. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு, 3, 7, 11 என்ற தொடரின் 40வது உறுப்பு வரை கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 40வது உறுப்பு வரைக்கும் கூடுதல் காண்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவோம்? ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கு ஒற்றைப்படை எண்கள்லாம் 1, 3, 7 நம்ம n ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது ஒற்றைப்படை கிடையாது. நம்ம இது ஒரு நார்மலான மெத்தட் தான் கொண்டு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? 40வது உறுப்பு என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? 3, 7, 11 நம்ம இதை நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 4, 8, 12 எழுதுகிறோம். என்ன பண்ணுறோம்? 4 காமனாக வெளியே எடுக்கிறோம். 1, 2, 3 40வது உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 40வது உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 4 160 அப்படின்னு நமக்கு இதுவாக கிடைக்குது. 4 × 4 நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 160ன்றது கிடைக்குதா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டிப்பாக இதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? 1 ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 1 மைனஸ் பண்ணி 159ங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும்? 40வது உறுப்பாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். Sn = n/2 a + l. ஓகேங்களா? என்னன்றது நமக்கு 40 உறுப்பு இருக்குது. ஏன்றது 3 ப்ளஸ் எல்ன்றது ஃபைனல் உறுப்பு என்னது நமக்கு? 159. ஓகேங்களா? 162 × 20. ஓகேங்களா? 4 0 12 1 2 3. ஓகேங்களா? ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. இந்த மெத்தட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தாலும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக 40வது உறுப்பு என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். என்ற தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? -2, -4, -6 -100 வரைக்கும் இருக்கா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2வை காமனாக வெளியே எடுக்க போகிறோம். -1, -2, -3 மைனஸ் என்ன இருக்கும்? 50 தான் இருக்கும். ஓகேங்களா? 12வது உறுப்பு இதில் தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 12வது உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவாக இருக்கும்? 39 தான் நமக்கு 12வது உறுப்பு. 12 கழிச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? 38ன்னு போட்டக்கூடாது. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கன்ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து நீங்கள் தலைக்கீழ இந்த இடத்துல 50 41 நீங்கள் கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்டு கிளாரிஃபை ஆகும். 39 தான் நம்ம போடணும். ஓகேங்களா? 39 × 2 நமக்கு என்னது? 78. ஓகேங்களா? இது ஆக்சுவலாக எல்லாமே மைனஸ் இருக்குது. -78 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு, ஒரு ஆர்டர் இது ஆல்ரெடி போட்டது தான், அதனால் நம்ம இன்னொரு டைம் போட தேவையில்லை. இந்த இடத்துல என்னது? 2/3 எல்லாத்தையுமே நம்ம 2/3 எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9வது மடங்கு
15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமமெனில் 24வது உறுப்பை காண்க. ஒரு வழியாக சதத்தை நெருங்கிவிட்டோம். பாருங்கள் சமர்ப்பகம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுத்தொடரை பார்த்த உடனே தெரியுது கூட்டுத்தொகை என்னவா இருக்குது, நமக்கு மைனஸில் இருக்குது. ஸோ இந்த கூட்டுத்தொகை எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, 21, அதாவது 3 அரித்மெட்டிக் ஆர்டரில் இருக்குது. டாட்டான்னு போயிட்டு ஒரு இடத்துல 0வை சந்திச்சு அதுக்கப்புறம் என்னவா இருக்கும் -3, -6 இப்படி மைனஸில் போயிட்டு ஒரு ஆர்டர் n வரைக்கும் போகும். இதனுடைய கூட்டுத்தொகை என்ன சொல்லியிருக்காங்க, 351 அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஒரு 2 விதமாக அப்ரோச் பண்ணுறோம். ஒன்று என்ன பண்ணுறோம், 0க்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே எத்தனை டிஜிட் இருக்கும், 3லேருந்து டாட்டான்னு போகுமா. ஏன்னா 1:3, 3, 2:3, 6 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். மொத்தம் நமக்கு 0வை சேர்க்காமல் 8 உறுப்புகளும் ப்ளஸ்ஸு 0வை சேர்த்திங்கன்னா நமக்கு 9 டிஜிட்ஸும் இருக்கும். பொதுவாக நம்ம காமனாக 3யை வெளியே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ n × n+1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 8 × 9 / 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 9 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 36ன்றது கிடைக்கும். 36 × 3 18, ரிமைண்டர் 1, 10, 180ங்கிறது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை நம்ம ஸ்டாண்ட் பாஸாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா. 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை நம்பர் இருக்குது, எத்தனை நம்பர் வரைக்கும் போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3யை ஒரு காமனாக வெளியே எடுக்கிறோம். இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்க ஃபஸ்ட்டு ஒரு 25 எடுக்கிறோம். இந்த 9ஐ நம்ம மைனஸ் பண்ணுறோம். நமக்கு மிச்சம் எத்தனை கிடைக்கும், 16 உறுப்புகள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போது 16 வரைக்கும் நம்ம ஒரு கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறோம். 16 நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக ஆப்ஷனையே போட்டு காட்டிடுறேன். இது ஒன் ஆஃப் தி மெத்தடு. நீங்கள் இருந்தாலும் 25 தான் என்ன பண்ணணும், நீங்கள் செக் பண்ணணும். அடுத்தது 24 செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணணும். ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 26 செக் பண்ண போகிறோம். இதில் 9 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது எத்தனை, 16 வரும், 17 அப்படிங்கிற 17 வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் எண் வரும். 3 பொதுவாக வெளியே எடுக்கிறோம். -1, -1, -2, -3 டாட்டா போகும். எத்தனை வரைக்கும் போகும், -17 வரைக்கும் போகுமா. இப்போ 17 வரைக்கும் நம்ம கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறோம். 17 × 18 / 2 அடிச்சா நமக்கு என்ன கிடைக்குது, 9 அப்படின்றது கிடைக்கிது. 9 × 7 63, ரிமைண்டர் 6, 19, 9 × 15ன்றது கிடைக்குதா. இது கூட × 3யை நம்ம பொதுவாக எடுத்து வச்சிருக்கிற வெளியில் இருக்கிற 3 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 9, 15, ரிமைண்டர் 1, 3, 4 கிடச்சிச்சா. இது கூட நம்ம என்ன பண்ணணும், அந்த 108 நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத நீங்கள் மைனஸ் பண்ணினீங்க அப்படின்னா 351 மைனஸ், ஏன்னா இது எல்லாமே மைனஸில் தான் கூட்டியிருக்கோம், எல்லாமே மைனஸில் தான் வரும். ஓகேங்களா. இந்த கூட்டுத்தொகை நமக்கு கிடைச்சிடணும். கிடைச்சிட்டா நம்ம சிம்பிளாக டைரெக்டாகவே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் தான் செக் பண்ணிடுவோம். 25 செக் பண்ணால் கொஞ்சம் இதை 350 விட கம்மியாக வரும். அடுத்தது 325 கம்மியாக வந்துச்சுனாலே 24 வராது, 23 வராது. அதுக்கு விட ஹையர் வேல்யூ தான் நம்ம சப்ஜெக்ட் பண்ணி ஆகணும். இது டேரெக்டாகவே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒன் ஆஃப் தி மெத்தடு. எனக்கு இந்த 0க்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு டிஜிட்டு அப்படிலாம் நீங்கள் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, நம்ம வாடிக்கையாக ஒரு மெத்தட் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, செகண்ட் மெத்தட். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். ஒரு ஆர்டர் போகுது. ஏன்றது நமக்கு என்னது, 24. ஓகேங்களா. அடுத்தது டிஃபரன்ஸ் நமக்கு என்னது, -3. இதுதான் நம்ம பொதுவாக போடுற மெத்தடு. இது கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் வெளியே போட்டுடலாம். ஓகேங்களா. இதுவும் போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. SN = 351. ஓகேங்களா. இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது கூட்டுத்தொகைக்கு. n/2 a + Lங்கிறது ஒரு ஃபார்முலாவா. அகைன் SN = n/2 2a + n - 1 × dன்றது 2வது ஃபார்முலா. கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கடைசி உறுப்பு என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக 2வது ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை வந்து சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப டியை சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று கிடைக்கும். x² ஒரு சம் ஆஃப் தி எக்ஸு மைனஸ் சம் ஆஃப் தி டிஜிட் = 0ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட போய்டும். நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக என்ன சப்ஜெக்ட் பண்ணுறோம், மேக்ஸிமம் இரட்டைப்படையாக இருக்கிற என்ன சப்ஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒற்றைப்படையாக நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போது இரட்டைப்படை எண்களை சப்ஜெக்ட் பண்ணால் நான் வந்து டேரெக்டாக ஆன்சரை சப்ஜெக்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் தான் சப்ஜெக்ட் பண்ணுவீங்க. நான் 24 சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் வரல அப்படின்னா அது வந்து சாட்டிஸ்ஃபைங்காக உங்களுக்கு இருக்காது. டேரெக்டாக நான் ஆப்ஷனை சப்ஜெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னது, என்னங்கிறது நமக்கு என்னது 26/2 ஏங்கிறது 24 × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 48ன்றது கிடைச்சிடும். ப்ளஸ் என்னன்றது நமக்கு 26 - 1 25 இன்ட்டு நமக்கு என்னது -3. ஓகேங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். 25 × 3 நமக்கு தெரியும் 75, 48
இதை நம்ம 48 மைனஸ் பண்ணோம்னா ஒரு 27ன்றது நமக்கு கிடைக்குதா. 2 அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 13ன்றது கிடைக்கும். இன்ட்டு 13 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 3 இன்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா. ஓகே, 3 இன்ட்டு 7 21, ரிமைண்டர் 2. 2 இன்ட்டு 3 6, 51. சாரி 51. 2 எடுத்து 6 இன்ட்டு 2 8 81 கிடைக்குதா. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், இது டேரெக்டாக 27 பண்ணுறோம். 1 கிடைக்குது. ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். 15 இன்ட்டு 351. ஓகேங்களா. உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக இப்போது ஆப்ஷன் போட்டு நம்ம செக் பண்ணிட்டோம். நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணல. எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி = 0 இதெல்லாம் நம்ம வந்து போனீங்கன்னா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடும். ஒன்று இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஏடி எடுத்துக்கோங்க. டேரெக்டாக ரிட்டைப்படி இருக்கிற டேர்ம்ஸாக சப்ஜெக்ட் பண்ணி வேல்யூ பாருங்கள். ஒன்று 24 சப்ஜெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ராங்கான ஆன்சர் வந்துடும். அடுத்தது 26 நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூவும் கிடச்சிடும். இன்னொன்று 24 சப்ஜெக்ட் நீங்கள் பண்ணும்போதே 23ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா ரொம்ப லோவஸ்ட் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். அப்படின்றது 2 ஆப்ஷனுமே நீங்கள் எலிமினேட் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் ஆஃப் தி ஆர்டர் என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 21வது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 1.5 கூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 1.5 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு 1.5 கூட்டியிருக்காங்க. இதுலேயும் 1.5. சிம்பிளான சம் தான். அடுத்தது என்ற கூட்டுத்தொடர் 21வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவோம். Tn is equal to a plus n minus 1 into dயா. அப்போது ஏங்கிறது நமக்கு என்னது, ஏங்கிறது 2. இந்த Tn இருக்கிறது தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், T21 21வது உறுப்புங்கிறது தான் அந்த Tn. ஓகேங்களா. A2 ப்ளஸ் என்னன்றது நமக்கு என்ன தான், நமக்கு என்னங்கிறது 21வது உறுப்பு. ஓகேங்களா. இப்போது 21 மைனஸ் 1ங்கிறது 20 இன்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் என்னது 1.5னாலும் 2/3னாலும் ரெண்டுமே சேம் தான். இதை நம்ம அடிக்கிறோம். இதில் எத்தனை இருக்குது, 10. 10 இன்ட்டு 3 நமக்கு என்னது 30 ப்ளஸ் 2 32வா. டைரெக்டாகவே நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு சம்மு. ஒரு ஆர்டர் கொடுத்துருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், கூடுதல், அது கூடுதல் வந்து எந்த டிஃப்ரென்ஸ் ஆர்டரில் போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் பண்ணுவோம். 4 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா Tnக்கு நம்ம 1 சப்ஜெக்ட் பண்ணுறோம். -3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஃபஸ்ட்டு நம்பர் 1. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், 2 சப்ஜெக்ட் பண்ணுறோம். 8 8ல் 3 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது, அடுத்தது 5. ஓகேங்களா. அடுத்தது 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். 12 -3 போச்சுன்னா நமக்கு அடுத்தது 9. அடுத்தது என்ன பண்ணுறோம், 3 சப்ஜெக்ட் பண்ணிச்சா 4ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். 4 16 -3 நமக்கு என்ன கிடைக்குது, 3 போச்சுன்னா அடுத்தது 13ன்றது கிடைக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 4, இதில் 4 நமக்கு டிஃப்ரென்ஸ்ன்றது போயிட்டே இருக்குது. எத்தனை வரைக்கும் போகுது, n வரைக்கும் போகுது. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, 28 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 28 இப்போ நம்ம வந்து ஏன்றது நமக்கு 1ன்றது கிடச்சி போச்சு. டிஃப்ரென்ஸுங்கிறது நமக்கு 4ன்றது கிடச்சி போயிடுச்சு. நம்ம எஸ்என் தான் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n/a + l. இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஷார்ட்டஸ்ட்டாக நம்ம டிஎன் ஃபார்முலாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சேஞ்சாக ஒரு நம்ம வழக்கம் போல் ஒரு ஆர்டர் பண்ணுவோம்ல, இது என்ன பண்ணுவோம், 4ன்னு எடுத்துக்கலாமா, இந்த இடத்துல நம்ம 8ன்னு எடுத்துக்கலாமா, இதை நம்ம 12ன்னு எடுத்துக்கலாமா. இப்படி நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிச்சுன்னா இங்கே 28 உறுப்பு அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 1ன்றது இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், 27 உறுப்பு வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நம்ம 1ன்றது 1 செப்பரேட்டாக நிற்கிது. இதை நம்ம கணக்கில் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல. ஓகேங்களா. அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். பொதுவாக காமனாக 4 நம்ம வெளியே எடுத்துகிறோம். நமக்கு ஆர்டர் என்ன கிடச்சிடும், 1 2 3 டாட்டான்னு கிடச்சிருமா. ஸோ 27வது உறுப்பு. இப்போ 1வது உறுப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், 4ன்றது இருக்கும், 8ன்றது இருக்கும், 12 இருக்கும். சேம் டிட்டோ மாதிரி வருதா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 27வது உறுப்பு நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை 4, 27 × 4. ஓகேங்களா. 7 × 4 நமக்கு என்ன கிடைக்கும், 28. ரிமைண்டர் 2. 4 × 2 8 10 108. ஓகேங்களா. 108 தான். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று மைனஸ் பண்ணி தான் அந்த இடத்துல எழுதிடுவோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி 1 ஆட் பண்ணி இந்த இடத்துல நம்ம எழுதிடுறோம். 28வது உறுப்பு நமக்கு என்ன கிடைக்கிது, 109. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போது என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலா நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். நம்ம மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, 28 உறுப்பு இருக்குது. /2 ஏன்றது 1, கடைசி உறுப்புன்றது நமக்கு 109. ஓகேங்களா. 110. இந்த நம்ம இங்கே அடிச்சுருவோம். 14 மல்டிப்ளை 14. இப்போது 0 4
4 1 1 0 0 4 5 ஓகேங்களா. 1540 நமக்கு ஆப்ஷன் டைரெக்டாக கிடைச்சிது. இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படுற மாதிரி இருக்கும். கற்றுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டலாம். நெக்ஸ்ட் சம்ம பார்ப்போம். ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருக்குன்னு எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். இது ஒரு சிம்பிளான இதுதான். நம்ம என்ன பண்ணுறோம், 2:5 இஸ் ஈக்குவல் டு x:20 ஓகேங்களா. இதுவும் 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 அதுவும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் இதுவும் என்னவாக இருக்கும், நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த குழப்பங்களை நம்ம தவிர்க்கிறோம். என்ன பண்ணுறோம், 2/5 இஸ் ஈக்குவல் டு x/20 எழுதுறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம கன்ஃபியூஷன் ஆகாது. 5 கூட நம்ம 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, 20 கிடைக்குது ஓகேங்களா. இப்போ இது கூட 4 மல்டிப்ளை நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும் ஓகேங்களா. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் ஓகேங்களா. இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த ஆர்டரில் மேக்ஸிமம் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாலே ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. பெருக்கு தொடரில் S∞ இஸ் ஈக்குவல் டு A/1 - R. இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை செக் பண்ணிவிட்டு இதுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மற்ற இதை யோசிக்கணும். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துட்டாலே ஓகேங்களா. இது வந்து பெருக்கு தொகை தான். A = 4. R நமக்கு என்னது டிஃபரன்ஸு, இதை /4 படிங்க 1 கிடச்சிடும். அடுத்தது ஒரு /4 படிங்க 1/4 கிடச்சிடும். சம்மே போட தேவையில்ல, டைரெக்டாகவே தெரியுது R = 4 அப்படின்னு ஓகேங்களா. இதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். A = 4 /R அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம், இப்படி நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது ஓகேங்களா. செகண்ட் நம்பர் டிவைட் பை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்பர்ன்றது போகணும். 1/4 ஓகேங்களா. அப்போ ஆறுங்கிறது நமக்கு 1/4. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பை செகண்ட் நம்பர் போடக்கூடாது. பெருக்கு தொடர் வரிசை செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபஸ்ட் நம்பர் தான் நம்ம போடணும். அந்த சந்தேகத்தில் தப்பாக போடக்கூடாது ஓகேங்களா. 4 - 1 - 1/4 ஓகேங்களா. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3/4 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. 3/4 இது மல்டிப்ளிகேஷனில் தலைகீழாக போச்சுன்னா நமக்கு 16/3 நமக்கு ஆன்சராக வரும். 20 என்ன கேட்டிருக்காங்க, கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. 6 + இது கூட 7, இது கூட 7 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, இது வந்து டிஃபரன்ஸு 7ன்றது நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து 7ஆல் இருக்கிறதால நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டர் மேக் பண்ணுவோம் இல்லையா, ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கிறோம். 14 அடுத்தது என்னவாக இருக்கும், 21 எல்லாத்தையும் ஒரு நம்பர் ஆட் ஆகிட்டே போகும். இங்கே 97 அப்போ 97ங்கிறது நம்ம என்னவாக இருக்கும், ஒரு நம்பர் ஆட் பண்ணோம் 98ன்றது கிடைக்கும். இதை 7ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 14ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்குமா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 7 காமனாக எடுக்கிறோம். 1 + 2 + 14 வரைக்கும் நமக்கு போகும் ஓகேவா. இப்போது 14 வரைக்கும் போகுது. இப்போ ஃபைனல் நம்பரை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைனல் நம்பருக்கு என்னவாக இருக்கும், 14 × 15. இப்போ நம்ம எதுவுமே பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 14 எத்தனை உறுப்புன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம SN ஃபார்முலா போட்டாலும் ஈஸியாக கிடச்சிட போகுது. SN = n/2 A + L. நமக்கு தான் ஈஸியாக முதல் என்னது நமக்கு 6. இது வந்து நமக்கு கடைசி எண்ணும் நமக்கு தெரியும். 6 + 97 நம்பர் ஆஃப் எண் தான் நம்ம வந்து சிம்பிளான ஆர்டரில் கண்டுபிடிச்சோம். 14/2 இதில் சிம்பிளாக கிடச்சோம். நம்ம வந்து பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. 7 இது பார்த்தீங்கன்னா 103 × 7 7 × 3 21 21 177 ஓகேங்களா. ஈஸியாக கிடச்சிச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் சம் போவோம். ஒரு ஈஸியான சம்மு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசை உள்ளது. 2 30 வரிசை உள்ளதா. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வரிசையில் 20 இருக்குன்னா நமக்கு செகண்ட் வரிசையில் என்ன இருக்கும், நமக்கு 22 இருக்கும். கடைசி வரிசையில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போது நம்ம ஒரு ஆர்டர் எழுதுகிறோம். 20 22 இப்படி போயிட்டுருக்கா. 24 போயிட்டுருக்கா. இதுக்கு நம்ம மல்டிப்ளை அடிப்படையில் எதுவும் பொதுவாக ஒரு காமனாக ஒரு வெளியே எடுக்கக்கூடிய நம்பர் இதில் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக TN ஃபார்முலாவுக்கு போயிடும். TN = A + n - 1 × D ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன நமக்கு என்னது 20 ப்ளஸ் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. அப்போ -1 29. டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ஓகேங்களா. இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 18 ரிமைண்டர் 1 5 + 20 நமக்கு ஈஸியாகவே கிடச்சிச்சு 78 ஓகேங்களா. இது நம்ம கடினமாக யோசிச்சுட்ருக்கூடாது. ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டக்குன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு ஒரு என்னது கியூபின் அடிப்படையில் ஒரு கூட்டுத்தொடர் எனில் இயல் எண்களின் அடிப்படையில்
ஒரு கூட்டுத்தொகையின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதனுடைய விரிவாக்கம் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, n × n+1 / 2 the whole square is equal to 8281. இந்த ஸ்கொயருங்கிறது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்னவாகுது, ஸ்கொயர் ரூட்டாக போகுது. n × n+1 / 2 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8281. ஓகேங்களா? இப்போது நமக்கு என்ன தேவை, இந்த இடத்துலையும் இந்த n × n+1 நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 82 என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கிட்டு 2 டிஜிட்டாக நம்ம மேலே கோடு போடணும். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 டிஜிட். ஓகேங்களா? இப்போது மேலே மேக்ஸிமம் நம்பர் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ சேம் நம்பர் என்ன பண்ணணும், மேலேயும் போடணும். 9 × 9 81 வருது. அப்போ 10 × 10 போடணும், நம்ம இன்னும் 100 போயிடுது. ஸோ கரெக்டானது 9 × 9. அப்போ 9 × 9 81, ரிமைண்டர் 1. அப்போது 2 டிஜிட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே இறக்க போகிறோம். இப்போது இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடுவோம் 18. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு நம்பர் போடுவோம் 18. என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த இடத்துல போடுவோம். ஓகேங்களா? அப்போ 1 நம்ம 2 போட்டால் நம்மளோட வேல்யூவை தாண்டி போகுது. அப்போ 1 போடுறோம், இந்த இடத்துலையும் 1 போடுறோம். ஓகேங்களா? 181 போட்டிங்கன்னா கரெக்டாக 0 வந்துருச்சு. நமக்கு ஸ்கொயர் ரூட் என்னது, 91 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மும் சேம் மெத்தட் மாதிரி இருக்குது. கேஎன் வேல்யூ என்ன, கேஎன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணோம்னா n × n+1 / 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, 4356. ஓகேங்களா? அவங்க அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா என்னவா போகும், நமக்கு ஸ்கொயர் ரூட்டாக போகும். 4356. நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 2 டிஜிட்டாக மேலே கோடு போடணும். 2 போட முடியாது, 7 போடலாமா, 7 × 7 49. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 6ன்னு போடலாம். 6 6 என்னது 36. அப்போது நம்ம ரிமைண்டர் 7. ஓகேங்களா? 56 அப்படியே கீழே கொண்டு வரோம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், 12ன்னு போடுறோம். 12 நம்ம 5ன்னு போடலாமா, 5 × 5 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு என்னது 625 வரும். அப்போ ஸோ 6 × 6ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, 6 6 36, ரிமைண்டர் 3, 12, 15, ரிமைண்டர் 1 7. ஓகேங்களா? 756 டேரெக்டாகவே கிடச்சிச்சு. என்னென்னு போட்டால் 6 அப்படின்னு போட்டோம்னா அப்போது நமக்கு ஸ்கொயர் வேல்யூ 66ன்றது நமக்கு கிடைக்கிது. அப்போது n × n+1 / 2 is equal to 66 × 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 12, ரிமைண்டர் 1, 13. n × n+1 is equal to 132. நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். n × n, n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 132 is equal to 0. நம்ம இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நமக்கு என்ன வரணும், ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 வரணும். அதுவே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 132. அதுவும் -132. இதை 1ல் மைனஸ் போட்டால் கூட நமக்கு மைனஸ் வந்துடும். 132ன்றது நமக்கு கிடைக்கணும். என்னென்ன டிஜிட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 2 டிஜிட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ சிம்பிளாக பார்த்தோம்னா நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்போது இது என்னென்னு எழுதலாம், 66 11 × 6 அப்படின்னு எழுதணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன 66ன்றது கிடைக்கும். × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 × 12 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 132ன்றது கிடைச்சிரும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்போது +12 -11 அப்படின்னு போடலாமா. இப்போ போட்டோம்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நம்ம சேம் என்னென்ன தேவையோ அது கிடைக்கிது. இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? x + 12 x - 11. ஓகேங்களா? இது ஆப்போசிட், அதாவது 0க்கு அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், x = -12 வந்துடும். அப்போது ஸோ இது ஆன்சராக வராது. அப்போது இது x ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு x = 11 அப்படின்னு வந்துடுமா. ஸோ ரைட் ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருங்க, 1 + 2 + 3 ... k = 325. ஓகேங்களா? இப்போது இதோடைய k கியூப் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா n × n+1 / 2 இது நமக்கு இயல் எண்களின் நம்பர் ஆஃப் n வரைக்கும் கூட்டுத்தொகையான ஃபார்முலா. அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்னது, நமக்கு கியூபுக்கான ஃபார்முலா. ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், நமக்கான ஆன்சர்ன்றது டைரெக்டாகவே கிடைச்சிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். ஈஸியஸ்ட்டு ஒரு மல்டிப்ளை இருக்குது. 5 × 5 25, ரிமைண்டர் 2, 5 to 10 10 10 20, 20 × 2 22, ரிமைண்டர் 2. ஓகேங்களா? இப்போது 5 3 15, 30 34
36 36 ரிமைண்டர் 3 3 2 6 12 15 ரிமைண்டர் 1 ஓகேங்களா 3 3 9 1 10 ஓகேங்களா ஆன்சர் வந்துச்சா ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணாலே டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும் நெக்ஸ்ட் போவோம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 ரோஜா பூச்செடிகளும் இரண்டாவது வரிசையில் அதாவது ஃபஸ்ட்டு வரிசையில் 23 ரோஜா செடிகளும் இரண்டாவது வரிசையில் 21 ரோஜா செடிகளும் மூன்றாவது வரிசையில் 19 ரோஜா செடிகளும் கடைசி வரிசையில் லாஸ்ட் என்னது 5 பூச்செடிகளும் உள்ளனெனில் மொத்த வரிசைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக மேக்ஸிமம் இங்கே என்ன இருக்குது 10 வரைக்கும் தான் இருக்குது 15 தான் மேக்ஸிமம் இருக்குது எந்த ஒரு சால்வேஷனுமே நீங்கள் பண்ணக்கூடாது ஓகேங்களா 23 போட்டோமா இங்கே 3 வரைக்கும் இருக்கா அப்படியே இதை மட்டும் அடிச்சுட்டு இந்த இடத்துல 4 5 6 7 8 9 10 வரைக்கும் எழுதிட்டு என்ன பண்ண போகிறோம் 17 15 13 11 9 7 5 ஓகேங்களா 5ன்றது எங்கே கிடைக்குது நமக்கு 10வது உறுப்பாக கிடைக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபார்முலா கம்மில் யூஸ் பண்ணி எதையும் குழப்பிடக்கூடாது 10 15 இருந்தால் டேரெக்டாக எழுதி ஆன்சராக போட்டுடணும் ஓகேங்களா ஃபார்முலா நம்ம யூஸே பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் போவோம் ஒரு மனிதன் 5 நாட்களில் 100 திராட்சைகளை சாப்பிட்டான் ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட 6 திராட்சைகள் கூடுதலாக சாப்பிடுவதாக வைத்துக்கொண்டால் முதல் நாளில் எத்தனை திராட்சைகள் சாப்பிட்டான் இப்போ இது ஒரு கூட்டுத்தொகை வரிசை ஏபி ஆர்டரில் போகுது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அவன் எக்ஸ் ஆப்பிள் சாப்பிட்றான் எக்ஸ் திராட்சைகளை சாப்பிட்றான் ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறான் எக்ஸ் + 6 அடுத்த நாள் எக்ஸ் + என்னது 12 ஓகேங்களா அடுத்த நாள் எக்ஸ் + 18 18 இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே போகிறோம் டாட் மொத்தம் எத்தனை நாள் 5 நாட்களில் அப்போ நான் 1 2 3 4 இன்னொரு எக்ஸ் + இன்னொரு 6 அப்படின்னா 24 = 100ங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸு கண்டுபிடிக்கணும் நமக்கு மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு 5xன்றது இருக்கும் ஓகேங்களா இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் 12யும் 18 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் 13ன்றது கிடச்சிரும் 16 24 ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 13 நமக்கு என்ன கிடைக்குது 16 கிடைக்குது 16 = 100 16 அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் -5 மீதி 40ன்றது வரும் 5x / 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இதுமாதிரி நமக்கு 8 ஈஸியாகவே ஆன்சர் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க மிஸ்ஸிங் நம்பர்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்த உடனே நம்மளுடைய ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும் அடுத்தது டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு ரூலே டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா இதுக்கு டிஃப்ரென்ஸு 7 அடுத்தது நமக்கு என்ன வருது 19 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 37 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போது கண்டிப்பாக என்னது டிஃப்ரென்ஸோடைய மெத்தடே இது கிடையாது ஓகேங்களா இதை பார்த்தா எனக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ மாதிரி தெரியுது 125 அப்படிங்கிறது என்னது 5 க்யூப் வேல்யூ எனக்கு பார்த்தோன்னே தெரியுது 66 அப்படின்னு இருக்கா அப்போது 64ங்கிறது நமக்கு என்னது 4 க்யூப் வேல்யூ ஓகேங்களா 4 × 4 16 16 × 4 64 ஓகேங்களா அதே மாதிரி இது கண்டிப்பாக 23ன்ற ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 + 2ன்னு போட்டிருக்காங்களோ இப்போது அதே மாதிரி 2 க்யூப் + 2 இது 1 க்யூப் + 2 ஓகேங்களா இப்போது க்யூப்பு சம் ஆஃப் தி நம்பர் க்யூபு + 2ன்னு போட்டிருக்காங்க அப்போ இது 5 வரைக்கும் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது என்னவாக இருக்கும் கண்டிப்பாக 6ஆக தான் இருக்கும் 6 க்யூபு + 2 6 க்யூபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216 + 2 218 ஓகேங்களா இந்த ஆர்டரு இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் சொல்கிறேன் 1 க்யூபு + 2 2 க்யூபு + 2 3 க்யூபு + 2 4 க்யூபு + 2 5 க்யூபு + 2 6 க்யூபு + 2 ஓகேங்களா க்யூப் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இன்றைக்கி 16 125 64 இது வந்து 27 8 1 ஓகேங்களா நெக்ஸ்ட் போவோம் அடுத்ததும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லிடுவோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஆன்சர் வருதோ வரலையோ டிஃபரன்ஸின் அடிப்படையில் அமைதோ அமையலையோ நம்ம கண்டிப்பாக டிஃபரன்ஸ் பார்த்தே ஆகணும் ஓகேங்களா அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் டிஃபரன்ஸ் பார்க்குறோம் 4 அதுக்கப்புறம் 6 போட்டால் 185 194 வரைக்கும் பார்க்கணும் கண்டிப்பாக என்னது 9 ஓகேங்களா அடுத்தது 60 1 போட்டால் 70 ஆகிடுது 15னா நமக்கு என்ன ஆகிடுது 85 வரைக்கும் வந்துடுது அடுத்து இப்போ இதுலேயே எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது ஓகேங்களா இது வந்து 2 ஸ்கொயர் இது வந்து 3 ஸ்கொயர் இது வந்து 4 ஸ்கொயர் அப்போ கண்டிப்பாக அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்
5 ஸ்கொயரு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 5 ஸ்கொயரை 25 மைனஸ் பண்ணுறோம். 5 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4. இதில் 2 போயிடுச்சுனாலும் 4, ரிமைண்டர் 1. ஓகேங்களா, 144 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் போவோம். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் என காண்க. ஓகேங்களா, இப்போ சிம்பிளாக 532 நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை 21 போகலாமா. 21 நம்ம டைரெக்டாகவே அடிச்சுவோம். டைரெக்டாக அடிச்சோம்னா என்ன, 42 வரைக்கும் வரும். நமக்கு என்னது 2 டைம்ஸ் 21 வரும். ஓகேங்களா, இப்போ இதில் 8 + 3 நமக்கு என்ன கிடைக்கும், 11ன்றது கிடைக்கும். 112 வருதா. இப்போ 112ல் எத்தனை 21 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நம்ம போடலாமா. இன்ட்டு 5ன்னு போட்டாலே நமக்கு 5 to 10 வரைக்கும் வந்ததா. ஸோ 25 வரைக்கும் போகிறோம். ரிமைண்டர் நமக்கு என்னது 7ங்கிறது நமக்கு ரிமைண்டராக மீதியாக கிடைக்கிது. ஸோ 25 தரம் நம்மளால் என்ன பண்ண முடியும், முழுமையாக வரிசையில் அடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, ஆனால் ஒர்க் அவுட் தான் அதிகம். ஆனால் இதில் அதாவது காம்ப்ளிகேஷனுக்கு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சொன்னோம்னா 1லேருந்து 1 ஸ்கொயரு ப்ளஸ் டாட் 2 ஸ்கொயர் டாட் 28 வரைக்கும் கண்டுபிடிச்சி, ஓகேங்களா, அதில் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் டாட் 14 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது ஒர்க் அவுட் தான், சம்மில் ஒன்றும் கிடையாது. இதை ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான சம்மு. இப்போ என்ன பண்ண போகிறோம், 15 வரைக்கும் கியூப் n × n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, மைனஸ் n × n + 1 டிவைடட் பை 2. இதில் என்னன்றது நமக்கு என்னவா இருக்குது, 15 × 16 டிவைடட் பை 2 8. 8 × 5 40, ரிமைண்டர் 4 188 12 120 ஸ்கொயர். ஓகேங்களா, இதில் வந்து அதே சேம் இது 15 பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது, 120ன்றதே கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் 12 மட்டும் நம்ம தனியாக எடுத்துப்போம். நமக்கு என்ன கிடைக்குது, 144 ஸ்கொயரு. என்னுடைய ஸ்கொயரு நமக்கு 00. ஓகேங்களா, 6 கிடையாது 0. மைனஸ் 120 நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். 0 போச்சுன்னா 0, இதில் 3, இதில் 10ல் 2 போச்சுன்னா 8, ரிமைண்டர் என்னது 2 4 1. ஓகேங்களா, 14280ங்கிறது நமக்கு என்னது சரியான விடை. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுடணும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்கொயரில் ஒரு வேல்யூ போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், n × n + 1 தான் நமக்கு கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு வச்சு தப்பாக போட்டக்கூடாது. கரெக்டாக அதை ஒர்க் அவுட் பண்ணி கடைசி வரைக்கும் போடணும். பாருங்கள், நெக்ஸ்ட் சம்மில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, நார்மலான இயல் எண்களின் கூட்டுத்தொடர் வரிசை n உறுப்பு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிளாக பார்த்தோன்னா n × n + 1 டிவைடட் பை 2 = 666ன்னு வரணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். 37 × 38 டிவைடட் பை 2 அடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 19. 9 × 7 63ன்னு வருதா. யூனிட் டிஜிட் 3ன்னு வந்துச்சு. நமக்கு என்ன கிடைக்கணும், ஃபஸ்ட்டு டிஜிட் 6ன்னு வரணும். ஸோ 3ன்னு வந்ததால் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லாக ஆன்சர்லாம் கொண்டு வரக்கூடாது. இல்லைன்ற ஃபஸ்ட்டு டிஜிட்டில் தெரிஞ்சு போச்சு, ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடும். செகண்டு 36 நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா, 36 × 37 டிவைட் பை 2 அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 18. நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, 8 நம்ம என்ன பண்ணுவோம், 8 × 7 56, ரிமைண்டர் 5. 8 × 3 24, 24ம் 5ம் நமக்கு என்ன கிடைக்குது, 29ன்னு கிடைக்குது. 296. அடுத்தது 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 37ன்றது தான் நமக்கு கிடைக்கும். 6 இல்லை 16, ரிமைண்டர் 1 6. 666 கிடச்சிச்சா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு, 1 5 + 9 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும், கூடுதல் 190 கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், 1 + 5 + நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்களா. சரி, ஓகே. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், வேறு ஒரு ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 4 இதில் 8 + நம்ம போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, நம்ம 4 பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். 1 + 2 + 3 + அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 7 செக் பண்ணுறோம். 7 வரைக்கும் நம்ம கூட்டணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், n இப்போ இது 7 செக் பண்ணி அதுக்கப்புறம் 8 செக் பண்ணி ஆப்ஷன் என்ன 10ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ செக் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி என்ன ஆகிடும், ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடும். நான் என்ன கேட்குறேன்,
ஒரு 1 2 3 ஒரு 10 நம்பர் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கதே 10 தான் கொடுத்துருக்காங்க. 10 நம்பர் வரைக்கும் டைரெக்டாக எழுதி கூட்ட தெரியல அப்படின்னா நம்ம என்ன ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நம்ம டைமை கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 5 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக எழுதி நம்ம கூட்ட போகிறோம். 17 21 + 25 அடுத்தது என்னது 29 33 37 எங்கேயோ போன மாதிரி இருக்குது. நம்ம இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வந்துச்சு. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். 6 × 9 என்ன வருது, 6 × 9 சாரி 15. அடுத்தது 18 28 அடுத்தது 35 45 46 அடுத்தது 66 அடுத்தது 71 91. ஓகேங்களா, அடுத்தது இந்த 9 போட்டால் 100 120 120 கூட 33 கூட 153 போட்டால் 160 + 30 190. ஓகேங்களா, இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்துக்கலாம். 8 நம்பர் கூட்டினா என்ன வருது, 9 வரைக்கும் கூட்டினா என்ன வருது, 10வது நம்பராக கூட்டினா என்ன வருது அப்படின்றது டேரெக்டாக எழுதணும், கூட்டிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஃபார்முலா போட்டு இந்த மாதிரி 10 ஒரு 15 வரைக்குமே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலாவை யூஸே பண்ணாதீங்க, டேரெக்டாக எழுதுங்க, கடவுளுக்கு கூட்டி போட்டுருவீங்க, முடிச்சிடுறீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். இங்கே என்ன டிஃப்ரென்ஸு, 2 இதை பார்த்தா டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரியல, இன்ட்டு 2 போட்ட மாதிரி தெரியுது. அகைன் +2 அப்புறம் இன்ட்டு 2 அடுத்தது +2. ஓகேங்களா, அப்போ அடுத்தது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக இன்ட்டு 2வாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போது 60ன்றது நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 இதை பார்த்தோன்னே தெரியுது. டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆர்டர் இருக்குது, அது டபுளான மாதிரி எனக்கு தெரியுது. இன்ட்டு 2 + 1 இது இன்ட்டு 2 - 1 மாதிரி தெரியுது. அதே மாதிரி இது இன்ட்டு 2 + 1 இது இன்ட்டு 9 × 9 வந்து கண்டிப்பாக 838 வரணும்னு நினைக்கிறேன். அப்போ -1 அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரும், இன்ட்டு 2 + 1. ஓகேங்களா, 7 7 14 ரிமைண்டர் 1 74 + 1 நமக்கு என்ன வரும், 75. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம்மு. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி 25 நிமிடங்களிலும் மற்றும் 4வது அலைபேசி 30 நிமிடங்கள் ஒலிக்கின்றன. அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஒன்றுமே கிடையாது, அந்த நிமிடங்களை எல்லாத்தையும் ஒன்றா எழுதி எல்சிஎம் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இது வந்து நம்ம பல முறை பழக்கப்பட்ட சம்மு தான். ஓகேங்களா, காமனாக என்ன இருக்கும், 5ன்னு இருக்கும், இதில் 3 5 இருக்கும், 4 5 இருக்கும், 5 5 இருக்கும், 6 5 இருக்கும். ரிமைண்டர் என்ன பண்ணலாம், 3ன்னு போடலாம். 1 3 4 5 2 3 இருக்கும். அடுத்தது 2ன்னு போடலாமா, இதில் 2 2 இருக்கும், இதில் ஒரு 2 இருக்கும். 2 5 10 10 × 2 20 20 × 3 60 60 × 5 நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அப்போது காலையில் எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு ஒலிக்கும். அப்படின்னா நம்ம என்ன இருக்குது, திரும்பவும் +5 அப்படின்னு ஆட் பண்ண 10 AM அனைத்து மணிகளும் மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம்மு. 0.14 0.43 + 0.46 1 என்ற தொழில் என்ன கேட்டிருக்காங்க, கூடுதல் காண்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஆர்டர் கூட 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 43 + 46 100 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டுத்தொகையை கண்டுபிடிச்சி அந்த கூட்டுத்தொகையை திரும்பவும் 100ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. அது கடைசியாக பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், A = 40, டிஃப்ரென்ஸ் D = என்ன வரும் நமக்கு, டிஃப்ரென்ஸ் வந்து 3. அதுவே TNங்கிறது நமக்கு என்னது, TNங்கிறது நமக்கு 100. ஓகேங்களா, நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது சிம்பிளாகவே கண்டுபிடிக்கலாம். 3 6 9 நமக்கு 30 வரைக்கும் வந்ததுன்னா நமக்கு என்ன இருக்கும், 10 இருக்கும். அதுவே அகைன் 33 60 வரைக்கும் போச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், 20. இங்கே ஒரு 10 இருக்கும். ரிமைண்டர் இந்த 40ங்கிறது 1. ஓகேங்களா, டைரெக்டாகவே n = 21 நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா, இது நம்ம நார்மலாக இது வந்து ஈஸியஸ்ட்டாக பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது. நீங்கள் அந்த TN இருக்குல்ல, TN = A + n - 1 × D இந்த ஃபார்முலா போட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டுபிடிக்கணும். டேரெக்டாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். நம்ம என்னங்கிறது 21 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போது
நம்ம அந்த எஸ்என் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் டிவைட் பை 2 ஏ ப்ளஸ் எல்லா. நமக்கு என்னங்கிறது 21 டிவைட் பை 2, ஏங்கிறது நமக்கு 40 ப்ளஸ் எல்லுங்கிறது நமக்கு என்னது 100. நமக்கு என்ன வருது 21 இன்ட்டு 140 வருதா, டிவைடட் பை 2. இதை அடிச்சோன்னா நமக்கு 70 இன்ட்டு 21 இன்ட்டு 70 நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 7 இன்ட்டு 2 14. ஓகேங்களா. நம்ம இதை 100 ஆயில நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், 2 டிஜிட் தாண்டி ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். 14.7 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்மு 1 + 6 + 6 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் அதாவது என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகை முழு எண் என் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து ஃபார்முலாக்கு எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ண முடியாது. நம்ம மேனுவலாக நம்ம கையாலே கூட்டுறோம். ஓகேங்களா. 6 ஸ்கொயரு அப்படின்னா நமக்கு என்ன வரும் 36. ஓகேங்களா. அடுத்தது 6 கியூபு அப்படின்னா நம்ம இது கூட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 216ன்றது நமக்கு தெரியும். சரி, 216 கிடையாது, நம்ம மல்டிப்ளைவே பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளை 3 பண்ணுறேன். 6 2 16 தான் வருது. அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 36 ரிமைண்டர் 3 16 9. அகைன் நமக்கு என்ன கிடைக்கிது 12 ப்ளஸ் 1 2 9 6 ப்ளஸ் அகைன் ஒரு 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், 6000ன்னு போயிடும். கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணால் 6000க்கு மேலே போயிடும். நமக்கு என்ன ஆகணும், 5000க்கு மேலே போகக்கூடிய அதாவது மிகச்சிறிய மிகை முழு. அப்போனா 1 2 3 4 5 வரைக்கும் நமக்கு என்ன ஆகலை, மிகை முழுவாக போகலை. 5 டிஜிட் வரைக்கும் நமக்கு 5000 தாண்டலை. 6வது டிஜிட் தான் என்னது ஃபஸ்ட்டு நமக்கு 5000 தாண்டது. ஸோ மினிமமாக எது இருக்கிறது, இது ஃபஸ்ட்டு தாண்டக்கூடியது 6. ஸோ n = 6 இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் கூட்டி கூட நீங்கள் டோட்டல் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் சம்மு ஒரு அரித்மெட்டிக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 2 4 6 ப்ளஸ் 80 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொகை கேட்டுருங்க. சிம்பிளானது தான். நம்ம என்ன பண்ணுறோம், 2வை காமனாக வெளியில் எடுக்கிறோம். 1 + 2 + நம்ம என்ன பண்ணுறோம் 40 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறதுக்கு 40 இன்ட்டு 41 டிவைட் பை 2. இது என்னவாயிடுது 20 ஆகிடுது. அப்போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 82ன்றது கிடைக்குது. 0ன்றது அப்படி வந்துட்டு 820. இதை நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக வெளியில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி ஆகணும். அதை மறந்து 820 அடிச்சிட்டிங்கன்னா தப்பாக போயிடும். 820 4 16 0. ஓகேங்களா. 1640 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 18a, b, -3 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளதெனில் a + b இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம அந்த ஆர்டரை எழுதிக்கிறோம். 18, a, b, -3. ஓகேங்களா. அப்போ 18ங்கிறது ஃபஸ்ட்டு டிஜிட்னா -3ங்கிறது நமக்கு என்னது 4th டிஜிட். ஸோ இதுக்கு இடைப்பட்ட நம்பரை ஃபஸ்ட்டு டிஜிட்டை சேர்த்துக்கூடாது. 1 2 3 டிஜிட் இருக்குது அதுக்கப்புறம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 3. வரக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போது 18ங்கிறத சேர்த்துக்கூடாது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. 18 17 16 இப்படி டாட்டான்னு போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல 0ன்னு ஒரு இடத்துல வரும். அதுக்கப்புறம் -1 -2 -3 வருது. ஓகேங்களா. இப்போ 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 17 நம்பர் வரைக்கும் நம்ம 17ன்னு போட்டுக்கலாம். 0ன்றது 1. அதுக்கப்புறம் நமக்கு 3 டிஜிட் இருக்குது. ஸோ 18 21. ஸோ 21 போட்டு நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம். நமக்கு என்ன கிடைக்கும், 7ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் 7, இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் 7, இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் 7. ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டரை மேக் பண்ணுறோம். 18ல் 7 போச்சுன்னா 11. அதில் 7 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 4ன்றது கிடைக்குமா. ஸோ 4ல் நம்ம 7 கழிச்சோம்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும், -3 தான் நமக்கு கிடைக்கும். -3. அப்போ செகண்ட் நடுவில் இருக்க ஏன் பியும் போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 15ங்கிறது ஆன்சராக கிடைக்கிது. நெக்ஸ்ட் சம்மு இது பார்த்தோன்னே தெரியுது. இது 7 ஸ்கொயரு, இது 11 ஸ்கொயரு, இது 13 ஸ்கொயரு. 361ங்கிறது கண்டிப்பாக என்னது 19 ஸ்கொயர் அது. ஓகேங்களா. அப்போது இடையில் என்ன வரும், இது 7 இது 11 13னா நமக்கு இந்த இடத்துல 17 ஸ்கொயர் தான் நமக்கு என்ன ஆகும் வரணும். ஏன்னா அதுதான் பகா எண்கள் வரிசை மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அப்போ 289 தான் நமக்கு கரெக்டான ஸ்கொயர் வேல்யூ இருக்கும். ஸ்கொயர் வேல்யூ நம்ம கண்டிப்பாக ஒரு 30 வரைக்கும் மினிமம் படித்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் சம்மு 18வது மற்றும் 17வது
17 கொடுப்போமா? 17வது ஃபிபனோச்சி எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃபிபனோச்சி நம்பர் அது ஒரு ஈஸியான நம்பர் தான். 1 நம்ம ஒரு 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்பர் டிஜிட்ஸ் எழுதிப்போம். 9 10 அதுக்கப்புறம் ஃபிபனோச்சி நம்பர் எழுதியிருக்கோம். 1 1 ஃபஸ்ட் எடுத்தோடனே போட்டுடணும். ஓகேங்களா? அடுத்தது மேலே இருக்கிற 2 டிஜிட்டை ஆட் பண்ணி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். 3 5 அடுத்தது 8 இதை பார்த்திங்கன்னா 13 13க்கு அப்புறம் 21 34 இது 5 55 வந்துருச்சா? ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன வரும்? 9 89 89க்கும் மேலே 55 போட்டுருவோம். 55 போட்டிங்கன்னா 4 ரிமைண்டர் 4 1 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருது. ரிமைண்டர் 1 போட்டோம்னா 12 13 ரிமைண்டர் 1 போட்டோம்னா 233 இது வந்து 3 233. அடுத்தது 7 7 3 ஓகேங்களா? அடுத்தது என்ன கிடைக்குது? 10 ரிமைண்டர் 1 போட்டால் 10 11 திரும்ப ஒன்று போனால் நமக்கு என்னது? 6 10 அடுத்தது 7 8 9 அடுத்தது 7 9 15 அடுத்தது பார்த்திங்கன்னா 4 8 5 ரிமைண்டர் 1 2 ஓகேங்களா? இது வந்து 8வது நம்ம என்ன 18வது மற்றும் 17வது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஏன்னா இதையும் ஆட் பண்ணால் அந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 987 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுதான் ஃபிபனோச்சி நம்பர். முன்னாடி இருக்கிற 2 நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. நெக்ஸ்ட் சம்மு. இந்த தொடரில் உள்ள தவறான எண் எது என காண்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவாக டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிப்போம். இதுலேருந்து ஒரு 1 கழிச்சா 11 நம்ம டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குது? 11 இருக்குது. அடுத்ததும் கண்டிப்பாக இந்த இடத்துல 11 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 11 வந்து ஆட் பண்ண மாதிரி தெரியல. இது வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது தெரியல. 78 8 82 கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன இருக்கும்? 84ன்னு ஒரு ஆர்டர் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு ஆர்டர் போகுது 83 85 அப்போ என்ன வரும்? இந்த இடத்துல 87 வந்தால் இந்த இடத்துல என்ன வரும்? 89 வரும். ஸோ இதுதான் அது தப்பு. ஓகேங்களா? சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை? ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 300 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 28 4 ஓகேங்களா? அடுத்தது என்ன வருது? ரிமைண்டர் 2ன்னு போட்டோன்னா ரிமைண்டர் 1 வருது. ஸோ 301 300ஆல் வகுப்படும் டாட் ப்ளஸ் 308 ப்ளஸ் டாட் 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 இப்போது 600 கிட்ட கண்டுபிடிக்கும். 600 டிவைட் பை 7 அப்படின்னு அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 56 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா ரிமைண்டர் 4 40 35 ரிமைண்டர் என்ன இருக்கும்? 5 இருக்கும். ஸோ 5 நம்ம என்ன பண்ணிடலாம்? மைனஸ் பண்ணிடலாம். 595 ஓகேங்களா? நம்ம டிஎன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். டிஎன்எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏங்கிறது நமக்கு 301 n மைனஸ் 1 7 இஸ் ஈக்குவல் டு 595 ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம்? 301 ப்ளஸ் 7n மைனஸ் 7 இந்த மைனஸ் 7 இது கூட மைனஸ் 7 அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் 7 ஆகிடும். அப்போது 600 2ன்னு வந்துருமா? இது கூட இது மைனஸில் வருது. 301 வந்துடும். நமக்கு என்ன கிடைக்கும்? 301ங்கிறது ரிமைண்டராக கிடைக்குது 7n. இப்போது இதை மேலே எழுதிடும். 301 இஸ் ஈக்குவல் டு 7n டிவைட் பை 7 n இஸ் ஈக்குவல் டு இதில் என்னது? 4 ரிமைண்டர் 2 3 43 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மு. ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை 2 மணிக்கு 2 முறை 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்கிறது. சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்? ஓகேங்களா? இப்போது ஒரு கடிகாரத்தில் 12 வரைக்கும் 1 + 2 + 3 + டாட் 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 12 வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? மணிமூட்கள் உள்ளது. இது வரைக்கும் 12 வரைக்கும் இருக்கிற கூட்டுத்தொகை நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்னது? n × n + 1/2ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி 12 × 13/2 6 ஓகேங்களா? 6 × 3 18 ரிமைண்டர் 1 78 ஹவர்ஸு அதாவது 78 டைம்ஸு 12 மணி நேரத்தில் ஒலிக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஸோ இன்னொரு 12 இருக்குது. ஓகேங்களா? திரும்பவும் மணி 1 ஆகிடுது. ஒரு முறை ஒலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ × 2 ஓகேங்களா? 16 ரிமைண்டர் 1 156ங்கிறது நமக்கு ஆன்சராக வந்துருச்சு. இதுவே ரயில்வே டைம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் போகுது. ஓகேங்களா? கடிகாரத்தில் 24 அதாவது 13 மணி 14 மணி நம்ம சொல்கிறோமே தவிர கடிகாரத்தில் இருப்பது 12 வரைக்கும் தான். ஓகேங்களா? 13 அப்படின்னா நமக்கு ஒரு சில இடத்துல 13 பெல்லாம் அடிக்கிறது கிடையாது. ஒரு பெல்லு தான் அடிப்பாங்க. அது 1 மணி AM PM ஓகேங்களா?
அதனால் 156 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். 24 மணி நேரம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 24 × 25/2ன்னு போட்டு ஆன்சர் சால்வ் பண்ணால் 300, அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை நீங்கள் போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் சம்மு, இது வந்து நம்ம என்னென்னா பல முறை பார்த்த சம்மு தான். இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளாக அடிச்சிடக்கூடாது. இங்கே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 44100 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே தெரியும். 21 ஸ்கொயர் வேல்யூ தான் 441. அப்போது 100 ஸ்கொயர் வேல்யூங்கிறது ஒரு 0 எடுத்தால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்மில் நம்ம என்ன இந்த ரோம் லெட்டர் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ரோம் லெட்டர் பார்த்தாலே தெரியுது. 5, 10, 20 வரைக்கும் தெரியுது. இது 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இது என்னவாக இருக்குது, 40ன்றது நமக்கு தெரியுது. கண்டிப்பாக அடுத்தது என்னவாக இருக்கும், 80 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 40 அப்படின்றது இந்த மாதிரி டிஜிட்டை குறிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கெஸ்ஸிங். நமக்கு ரோம் லெட்டர் இதுக்கு மேலே தெரியாது, நம்ம இதை கெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது எக்ஸு எல்லு அப்படிங்கிறது 40 இருக்கும் பட்சத்தில் எல்லுங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், 50 இருக்கும். ஒரு கெஸ் பண்ணலாமா தவிர்த்து தெரிஞ்சால் மட்டுமே போட முடியும். எக்ஸ்எல்லு அப்படிங்கிறது 40, எல்லுங்கிறது 50, எல்எக்ஸுங்கிறது 60. ஓகேங்களா? அடுத்தது எல்எக்ஸ்எக்ஸுன்றது 70, எல்லுக்கு அப்புறம் 3 எக்ஸ் வந்துச்சுன்னா அது 80. ஓகேங்களா? இது எந்த மாதிரி மெத்தடில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது 5, இதுக்கு முன்னாடி இப்படி போட்டால் அது 4ன்னும், அதுக்கு பின்னாடி ஐ போட்டால் அது 6ன்னு பார்க்கணும்ல, சேம் மெத்தட். அது 10 போகுது. ஓகேங்களா? எல்எக்ஸ்ங்கிறது 80. நீங்கள் ரோம் லெட்டரை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லுங்கிறது 50ன்றது மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நெக்ஸ்ட் சம்மு, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6 4095 மற்றும் R = 4 எனில் முதல் உறுப்பை காண்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலாவை நம்ம எழுதுகிறோம். Sn = A × R⁻n - 1 / R-1. ஓகேங்களா? நமக்கு ஏவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்க போகிறோம், முதல் உறுப்பு. Sn = S6ன்றது நம்ம கொடுத்துருக்காங்க. அதை அடுத்த டைம் அடுத்த ஆர்டரில் சப்ஜெக்ட் பண்ணிப்போம். A × 4 என்னது, ஆறுங்கிறது 4 நமக்கு என்னது 6 - 1 / 4 - 1. இந்த S6ங்கிறது நமக்கு 4096. ஓகேங்களா? இப்போது 4/6 நம்ம கண்டுபிடிக்கிறோம். 4 × 4 16, 16 × 4 அதாவது 4 × 4 16 × 60 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 6 6 36, ரிமைண்டர் 3, 6 6 12 15, ரிமைண்டர் 1. ஓகேங்களா? 1 1 1 1 + 1 256. என்ன பண்ணுறோம், இன்ட்டு ஒரு 16 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா 6 6 36, ரிமைண்டர் 3, 30 36 39, ரிமைண்டர் 3, 12 12 5 70, 20, ரிமைண்டர் 2, 2 to 4 4 சேம் அந்த S6 தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 4096 - 1 / 4 - 1. ஓகேங்களா? சாரி, இந்த இடத்துல 5. இப்போது 4095 இப்போ இந்த இடத்துல போட்டுப்போம். 4095 × 3 = A × 4095. ஏன்னா இது 1 மைனஸ் ஆகிடுது. ஸோ இதுவும் டைரெக்டாக கேன்சல் ஆகிடுது. ஸோ A = 3ங்கிறது நமக்கு என்னவா கிடைக்குது, விடையாக கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு கொடுத்துருக்காங்க. DEFG HIJ 3 ஆல்ஃபாபெட் வருது. ஜேவா, அடுத்தது JKLMNOக்கு அப்புறம் P. கண்டிப்பாக PQRSTக்கு அப்புறம் 4 தான், Uக்கு அப்புறம் Vன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டர் என்னென்னா 16 18 2 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 3 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 4 ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 5 ஆட் பண்ணால் என்ன வரும், கண்டிப்பாக 13ன்றது வருது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபைனல் டிஜிட்னா 3 ஆட் பண்ணியிருக்காங்க, 4 ஆட் பண்ணியிருக்காங்க, 5 ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 6 ஆட் பண்ணி 25ன்னு போடுறோம். ஓகேங்களா? ஆன்சர் வந்துச்சா?
நெக்ஸ்ட் சம்மு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்க. இது ஆல்ரெடி நம்ம அந்த சம்மு வந்து போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு முறை போடுவோம். இறுதி உறுப்புலேருந்து 12வது உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. டைரெக்டாகவே ஆன்சர் தெரியுது. நம்ம என்ன பண்ணுறோம், 2, -4ன்னு இருக்கா, நம்ம -2 வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா, -2 வெளியே எடுக்கிறோம். 1, 2, 3 50 வரைக்கும் வந்துடும். ஒரு 10 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும், 14 வந்துடுது. ஒரு 1 மைனஸ் பண்ணால் 39. ஓகேங்களா, அடுத்தது ஸோ இது வரைக்கும் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். இது 11வது உறுப்பாயிடுது. ஓகேங்களா, அப்போது 39ங்கிறது நமக்கு என்னது, 12வது உறுப்பு. 12 கழிக்க சொல்லலை, ஆல்ரெடி 10 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 40ன்றது வரும். 40ங்கிறது 11வது நம்பர், 39ங்கிறது நமக்கு என்னது 12வது நம்பர். ஓகேங்களா, ஸோ 39 இன்ட்டு -2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னது 78ங்கிறது விடையாக கிடைக்கிது. இது கொஞ்சம் 39ஓட நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு 38 ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தப்பாயிடும். ஏன்னா 12வது நம்பர் தானே தவிர்த்து 12 நம்பர் கிடைக்க சொல்லலை. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம், அதனால் இதை போட தேவையில்லை. என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு பார்த்தாலே நம்ம என்ன பண்ணணும், பெருக்கு தொடர் வரிசையில் நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. a மைனஸ் a டிவைட் பை 1 மைனஸ் ஆர். ஓகேங்களா, இப்போ ஆறுங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், 40 இரண்டாவது நம்பர் டிவைட் பை முதல் நம்பர். ஓகேங்களா, இதில் 2 7 இருக்குது, இதில் 3 2/3ங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், r is equal to 2/3. இதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். ஏங்கிறது நமக்கு 21 டிவைட் பை 1 மைனஸ் 2/3. ஓகேங்களா, இப்போது 3 -2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், 1/3 மேலே 21. இது அப்படியே தலைகீழாக வருது, 3/1. ஓகேங்களா, ஸோ 63 டிவைட் பை 1, 63 டிவைட் பை 1னால 63னால நமக்கு என்னது ஒன்று தான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு நம்பர் போகுது, அதுவும் முடிவுறா அப்படின்னு எடுத்ததுனால ஒரே ஒரு சம்மு. எஸ் இன்ஃபினிட்டிவை செக் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஆப்ஷன் தான் நம்ம செக் பண்ணணும். இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். என்ற தொடர் ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடருக்கு பிறகு ஒரு எண் மற்றும் ABCDE கொடுக்கப்பட்டுள்ளது. அசல் தொடரின் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் உள்ள தொடரை முடித்து கீழ்காணும் கேள்விக்கு விடை காண்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா ஒரு எண் தொடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எண் தொடரை நான் சால்வ் பண்ணி பார்த்தேன். இந்த எண் தொடரை நீங்கள் போடுறதுக்கு இந்த சம்மை என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1.5 மார்க்கு என்ன அது போனால் போகுது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், வேறு இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு கேவலமான கணக்கு இது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 68 இன்ட்டு 1ன்னு போட்டு -8ஆல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குது, 16 வருது. ஓகேங்களா, திரும்ப செகண்ட் ஆப்ஷனை 60 இன்ட்டு 1.5. ஓகேங்களா, 1.5னா நமக்கு என்ன 90 ஆகிடும். 90 இது கூட 6 சேர்த்து 14 போட்டிருக்காங்களா, 90 + 14ன்றது 104 வருதா, மூணாவது ஆப்ஷன் வருது. அடுத்தது அந்த 104 என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்டு 2, அது கூட இது கூட 6 ஆட் பண்ணி இந்த ஆர்டர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, 6 6 ஆர்டர் அதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 188ன்றது கிடைக்குது. அகைன் அந்த 188 2.5 இது ஆஃபாக போய்கிட்டே இருக்குது. மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 26ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அடுத்தது 496 என்ற ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், 42வையும் பண்ணணும். 42 இன்ட்டு 1 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 34ன்னு நமக்கு கிடைக்குது. அகைன் அந்த 34 இன்ட்டு 1.5 ப்ளஸ் 14ஓட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 65ன்றது கிடைக்கும். அகைன் அந்த 65ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1.5 தானே 2 -20 பண்ணிங்கன்னா ஏன்னா இது 70 ஆகிடும். இது வந்து 2 தானே, 120 ப்ளஸ் 10னா 130. 130ல் போச்சுன்னா 110ன்னு வருமா. அகைன் நீங்கள் அந்த 110 இன்ட்டு 2.5 ப்ளஸ் இது கூட ஒரு ஆட் பண்ணி 26 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 2.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220, அது கூட ஒரு 55 போட்டிங்கன்னா 275ன்னு கிடச்சிரும். இது கூட ஒரு 26 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 301ங்கிறது ஆன்சராக கிடைக்குது. பாருங்கள், இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்மேட்டில் போனதுக்கே நமக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்குது. இதை நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது.
சேம் சம்மு டிட்டோவாக கேட்டால் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சம்மெல்லாம் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு சேவ் ஆகும். இதிலே போட்டு குழப்பி ஒரு ½ அன் ஹவர் வேஸ்ட் பண்ணி மற்ற எந்த ஒரு சம்மையுமே போட முடியாத மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் சம்மு, இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண சம்மு தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே 2ஆல் பண்ணியிருக்காங்க, கீழே 3ஆல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வச்சு நமக்கு என்ன 8 ஆகிடும், 1 ஆகிடும். ஓகேங்களா, சேம் அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்டு பண்ண போகிறோம். 2/3 2ஆல் வச்சா 9 வரும். 9 × 3 = 27, 1/27. ஓகேவா, சிம்பிளான சம்மு தான். இது பெருசாக அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. நெக்ஸ்ட் சம்மு, இதை பார்த்தாலே தெரியுது, மேலே இருக்க எல்லாருக்குமே 1 தான் காமனு. கண்டிப்பாக அங்கேயும் 1 தான் வரும். இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல 4 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே 6 ஆட் பண்ணியிருக்காங்க, 8 ஆட் பண்ணியிருக்காங்க, நம்ம 10 ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 2 பார்ட்டாக ஒரு 140 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த சம்மையை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.